ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிः பிரகாசாபிராவித்யம் நிஹதம் தமஹ மகாயாம் மகரே மாசே சக்ராம்சம் பார்கவோத்பவம் மஹீசாரபுராதீசம் பக்திசாரமஹம் பஜே तुलाशतभिषग्जातम् मयूरपुरिकैरवात् महान्तम् महताख्यातम् वन्दे श्रीनन्दकांसजम् इन्तुणै पदुमत्तलर्मகள் தனக்குமின்பன் இன்பன் நற்புவி தனக்கிறைவன் தன்துணை ஆயர்பாவை நப்பின்னை தனக்கிறை மற்றையோர்க்கெல்லாம் வன் துணை பஞ்சபாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்று எங்கும் என் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே. திருவல்லிக்கேணி என்கிற உத்தமமான திவ்யதேசத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். நேற்று வரைக்கும் மன்னாதன் வேதவல்லி நாச்சியார், தெல்லிய சிங்கர்னு சொல்லக்கூடிய அழகிய சிங்கர், சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமன், வெங்கடகிருஷ்ணன், பார்த்தசாரதி பெருமாள், ருக்மிணி பிராட்டி, இவளுடைய வைபவங்களை எல்லாம் யதாமதியை அனுபவித்துக் கொண்டு வந்தோம். இப்போது அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய பஞ்சாமிர்தம், 5 அமிர்தங்களிலே 5வது அமிர்தமான தேவ பெருமாள்னு சொல்லக்கூடிய வரதன், கஜேந்திர வரதனுடைய அனுபவம். பெருமாள் மூலவர் இங்கே கஜேந்திர வரதனாக சேவை சாதிக்கிறார். அதாவது யானை முதலை வாயிலே அகப்பட்டு கொண்டு ஆதிமூலமே என்னை காப்பாத்து அப்படின்னு கூக்குரலிட்டு அபயம் கேட்டு அலறிய போது அரைகுலைய தலைகுலைய ஓடோடி வந்த பெருமாள் அந்த யானையை உடனே முதலையினுடைய பிடியிலிருந்து ரட்சித்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பதறி போய் வாரி அடித்துக் கொண்டு வந்த பெருமாள். பொதுவா கருடன் ரொம்ப வேகமானவர்னு சொல்றது உண்டு. சுபர்ணோ வாயு வாகனகா அப்படின்னுட்டு காத்தையே வாகனமா கொண்டு காத்தை விட வேகமா வரக்கூடியவர் கருடன் அப்படின்றது பிரசித்தி. அந்த கருடாழ்வானுடைய வேகமும் கூட பெருமாளுக்கு பத்தல. அங்க என் பக்தன் இத்தனை துடிச்சுட்டு இருக்கான்னு இத்தனை பொறுமையா போறேன்னுட்டு உன்னுடைய வேகம் எல்லாம் பத்தாது, இன்னும் வேகமா போனோம் அப்படின்னுட்டு கருடனையும் தூக்கி தோள்ல போட்டுண்டு பெருமாள் அரைகுலைய தலைகுலைய வந்தான் அப்படின்னு சொல்றது உண்டு. அப்படி வந்தான் பெருமாள். ஆனா கஜேந்திர வர்தனா சேவை சாதிக்கிறது எப்படி? கருட வாகனத்திலே கருடன் பேர்ல உட்கார்ந்துட்டு தான் பெருமாள் கஜேந்திர வர்தனா சேவை சாதிக்கிறான் எப்போதும். ஏன்னா வரச்சை எப்படியோ வரும், வந்து காரியம் பண்ணணும்னா நமக்கு சௌகரியமா நிக்கவோ உட்காரவோ வேண்டாமா? ஆகையினாலே தன்னுடைய வாகனமான கருடன் பேரிலே அமர்ந்து கொண்டு வழக்கம் போல கருடாரூடனாக கருடன் மீது ஏறிக்கொண்டிருப்பவனாக கருட சேவையிலே சேவை சாதிக்கிறான் கஜேந்திர ஆழ்வானுக்கு. அப்படி சேவை சாதித்து அந்த முதலையை சம்ஹாரம் பண்ணி அந்த யானையினுடைய துயரத்தை நீக்கி, அது ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருந்த கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைத்து, எதுக்காக அந்த யானை போராடித்தோ அந்த தாமரை புஷ்பத்தை அந்த மகா பாகவதனான யானையானது எம்பெருமான் திருவடிகளிலே சமர்ப்பிக்க அதை ஏற்றுக்கொண்டு அந்த யானைக்கு எம்பெருமான் மோட்சம் கொடுத்தான். அததான் நாம் எல்லாம் கஜேந்திர மோட்சம் அப்படின்னு சொல்றோம். இது நடந்த இடங்களா சில திவ்யதேசங்கள் சொல்லப்படுறது. காஞ்சிபுரத்திலே அஷ்டபுஜம்னு சொல்லக்கூடிய திரு அட்டபுயகரம்னு ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசம். அப்படி பல திவ்யதேசங்கள்ல இந்த கஜேந்திர வரத வைபவம் அப்படின்றது பிரசித்தியா அறியப்படுறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு திவ்யதேசங்கள் ஒரு பிரசித்தமான விஷ்ணு ஆலயங்களிலும் கூட நாம ஆடி கருடன் அப்படின்னுட்டு இந்த கஜேந்திர மோட்ச வைபவத்தை கொண்டாடுகிறோம். ஆணி கருடன் அப்படின்றதுக்கு பரதத்துவ நிர்ணயம்னு பெயர். அது பெரும்பாலும் சுவாத்தியில வரும். பெரியாழ்வாரானவர் மதுரையிலே பாண்டியனுடைய வல்லபதேவ பாண்டியனுடைய அரசவையிலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் அப்படின்னுட்டு வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தார். அவருக்கு அனுகிரகம் பண்றதுக்காக பெருமாள் ராஜாவின் மூலமா அவரை யானை மேல உட்காத்தி வச்சு மதுரை வீதிகளிலே வலம் வர செய்தான். அப்போ அந்த அழகை கண்டு ரசிப்பதற்காக பெருமாள் கருட வாகனத்திலே பிராட்டிமாரோடு கூட வான வீதியிலே பெரியாழ்வாருக்கு சேவை சாதிக்க அவர் எம்பெருமானை பல்லாண்டு பாடுகிறார். அந்த வைபவத்தை குறிப்பது பரதத்துவ நிர்ணயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணி கருடன்.
அது பெரியாழ்வாருக்காக. பெரியாழ்வார் இவன் தான் பரதத்துவம்னு நிர்ணயம் பண்ணின நாள், அதுக்காக அன்னைக்கு வந்தது போல அவருக்காக வரான். சில விசேஷ விதேசங்கள், குறிப்பா இந்த கஜேந்திர மோட்சம் பெரியாழ்வார் எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணி பல்லாண்டு பாடின இடமான கூடலழகர் கோயில் மதுரையிலே பெருமாள் ஆச்சரியமா ஸ்வர்ண கருட வாகனத்திலே எழுந்தருள, பெரியாழ்வார் ஆச்சரியமா வெள்ளி யான வாகனத்திலே எழுந்தருள்றார். அன்னைக்கு எப்படி யான வாகனத்திலே இவர் வலம் வரும்போது பெருமாள் கருட வாகனனா சேவை சாதித்தானோ, அது போலவே இன்னைக்கு பெருமாள் கருட வாகனத்திலே வரும்போது பெரியாழ்வாரும் அதை யானை மீது அமர்ந்து அன்னைக்கு போலவே இன்னைக்கு கண்டுகளிக்கும்படியாக அங்க யான வாகனத்தோட பெரியாழ்வாருக்கு உற்சவம் நடக்கிறது. இப்படி எல்லாம் விசேஷமா ஆணி கருடன் நடக்கிறது. அதே மாதிரி ஆடி மாசம் பௌர்ணமியின் போது ஆடி கருடன் நடக்கிறது. அதை கஜேந்திர மோட்ச வைபவம் அப்படின்னு சொல்றோம். எம்பெருமான் யானையினுடைய துயரம் தீர்ந்த நாள், அதுக்காக கருட வாகனனா அனுகிரகம் பண்ணின நாள் அப்படின்னுட்டு அந்த கஜேந்திரன்னு சொல்லக்கூடிய யானைகளுக்கு அரசனான பாகவதனுக்காக எம்பெருமான் கருட வாகனத்திலே இறங்கி வந்தான் பாருங்க. அந்த காட்சிக்கு, அந்த கோலத்திற்குத்தான் கஜேந்திர வரதன் அப்படின்னு பெயர். பெருமாள் கருட வாகனத்தின் பெயர்ல வரக்கூடியவன். கருட வாகனம்னு சொன்னாலே நமக்கெல்லாம் காஞ்சிபுரம் தேவப்பெருமானுடைய கருட சேவை தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி ஆச்சரியமா எம்பெருமான் கஜேந்திர வரதனாகவே மூலவர் சேவை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய தேசம் இது. மூலவர் சேவித்தோமானா ஆச்சரியமா கருட சேவையை எப்படி நம்ம பிரத்யட்சமா இன்னைக்கு பிரம்மோற்சவத்துல சேவிக்கிறோமோ, அதே மாதிரி கருட வாகனம் முட்டி போட்டுண்டு பின்பக்கமா 2 கையை நீட்டிண்டு உட்கார்ந்து இருப்பார். அவருடைய கைகள்ல எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளை வைத்துக் கொண்டு அவருடைய தோல்ல எழுந்தருளிருப்பார். அப்படி ஆச்சரியமான கஜேந்திர வரதனா பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய மூலவர் இங்கே. கருடன் மீது அமர்ந்த திருக்கோலம், கிழக்கு நோக்கி சமுத்திரத்தை பார்த்தது போல திருமுக மண்டலத்தை வைத்துக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். உற்சவருக்கு வரதராஜன் அப்படின்னு எல்லாம் திருநாமம். பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய விமானம் சேஷ விமானம் அப்படின்னு பெயர். திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் பெருமாளுக்கு குடை பிடிப்பது போல அவர் அப்படியே நிழல பரப்பின்றிருக்க அந்த விமானமா மாறி நிழல பரப்ப அந்த சேஷ விமானத்தின் கீழே அந்த நிழல்ல பெருமாள் இளைப்பாறுகிறான் அப்படின்றதாக அனுபவம். பெருமாள் இங்கே யாருக்காக பிரத்யக்ஷம் அப்படின்னா சப்தரோமா அப்படின்ற மகர்ஷிக்காக பெருமாள் பிரத்யக்ஷம். மொத்தம் 7 மகர்ஷிகள் பெருமாளை நேர சேவிக்கணும், மோட்சம் பிரார்த்திச்சு மோட்சம் போகணும்னுட்டு இந்த பிருந்தாரண்ய கஷேத்திரத்திலே தபஸ் பண்ணினான்னு பார்த்தோம். அதுல 2 பேர் நிருசிம்மனை சேவித்து நிருசிம்மன் அனுகிரகத்தினால மோட்சத்துக்கு போனா, 2 பேர் மன்னாத்தனை சேவித்து மன்னாத்தன் அனுகிரகத்தினால மோட்சத்துக்கு போனான்னு பார்த்தோம். 4 பேர் ஆயிடுத்து. மீதி 3 பேர் மதுமான் மகர்ஷி ராமரை சேவிச்சு அவர் அனுகிரகத்தினாலே மோட்சம் போனவர். அதே போல பார்த்தசாரதி பெருமாளாலே மோட்சம் போனவர் சுமதி மகரிஷி. அதே போல கடைசியா இந்த தேவப்பெருமாளாலே மோட்சம் போனவர், தேவப்பெருமாளுக்கு பிரத்யட்சமா தேவப்பெருமாள் சேவை சாதித்து மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போனவர் அப்படின்னா சப்தரோமான்னு சொல்லக்கூடிய இந்த 7வது மகரிஷி. இப்படி 7 ரிஷிகளுக்கும் 7 எம்பெருமான்களும் சேவை சாதித்து அவளுக்கு என்ன ஆசையோ அதை நிறைவேற்றி மோட்சமும் கொடுத்த உத்தமமான க்ஷேத்திரம் இது. இந்த பிருந்தாவனம்னு சொல்லக்கூடிய திருவல்லிக்கேணியிலே இந்த 7 பேர்ல ஒருத்தரா சப்தரோமான்னு சொல்லக்கூடிய மகரிஷி தினமும் கைரவினி சரஸ்னு சொல்லக்கூடிய அந்த உத்தமமான தீர்த்தத்திலே தீர்த்தமாடிக்கொண்டு தன்னுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு பெருமாளை கருட வாகனனா கருடன் மேல சேவை சாதிக்கணும்னு ஆசை. அன்னைக்கு கஜேந்திராழ்வானுடைய துயரத்தை தீர்ப்பதற்காக பெருமாள் எப்படி வந்தானோ அந்த திருக்கோலத்தை பிரத்யட்சமா நேர சேவிக்கணும்ன்றது அந்த மகரிஷிக்கு ஆசை. எத்பாவம் தத்பவத்தின்னு சொல்றது போல நாம எதை நினைச்சுட்டே இருக்கோமோ அதுவாவே ஆயிடுறோம்னு சாஸ்திரம் சொல்றது இல்லையோ. ஆகையினாலே நாம நினைக்க அது உண்மையாருதுன்னுட்டு தான் எந்த கோலத்திலே பெருமாளை சேவிக்கணும்னு இவர் ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரியா ஒரு விக்கிரகத்தை இவர் நிர்மாணம் பண்ணுகிறார். அதாவது கருடன் தோல்ல பெருமாள் எழுந்தருளி இருக்கும்படி கருட சேவையில நாம பிரம்மோற்சவத்துல பெருமாளை எப்படி சேவிக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு விக்கிரகத்தை இவரே நிர்மாணம் பண்ணி மற்ற பெருமாள்கள்லாம் அந்த கஷேத்திரத்திலே வைகான சாகம ரீதியிலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டு ஆராதிக்கப்பட்டு வருகிறபடியினாலே இந்த கஜேந்திர வரதனையும் கூட வைகானச சாஸ்திரத்தின்படி பிரதிஷ்டை பண்ணி பல வருஷ காலம் இந்த சப்தரோமா மகரிஷி இப்ப இருக்கக்கூடிய மூலவரை தன் கையால பக்தி ஸ்ரத்தையோட ஆராதனம் பண்ணிட்டு வரார். ஒரு நாள் இவர் ஆசைப்பட்டபடி பெருமாள் இவருக்கு அந்த கஜேந்திர வரதனா கருடன் மீது அமர்ந்திருக்கக்கூடிய கோலத்திலே நிஜமாகவே பிரத்யட்சமாகவே இவர் கண்களுக்கு தெரியும்படி சேவை சாதிக்கிறான். இவரும் அத்தனை ஆச்சரியமா பெருமாளை சேவித்து அனுபவித்து பல பிரதட்சிணங்கள் பல பிரணாமங்கள் பண்ணி விசேஷமா ஸ்தோத்திரங்கள் எல்லாம் கூட பண்றார். பெருமாளுக்கு அத்தனை சந்தோஷம். உம்முடைய உத்தமமான தபஸ், நீர் எனக்கு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணி எனக்கு ஆராதனம் பண்ண விதம், என்ன ஸ்தோத்திரம் பண்ணினது, என்ன விழுந்து விழுந்து சேவித்து பிரதட்சிணம் பண்ணியது, இதெல்லாம் பார்த்து எனக்கு அத்தனை சந்தோஷம். ரிஷியே உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கோ அப்படின்னா பெருமாள் எனக்கு 2 அனுகிரகம் பண்ணணும். ஒண்ணு, அடியேன் பிரார்த்திச்சின்றபடி இந்த திருக்கோலத்திலே சேவை சாதித்தது, இதே திருக்கோலத்தோடு கூட
அடியனுக்கு சேவை சாதித்ததன் நினைவாக இந்த திவதேசத்திலே காலாகாலத்துக்கும் எழுந்தருள் இருந்து யாரெல்லாம் தேவதையுடைய அனுகிரகம் வேணும்னு இங்க வராலோ அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு அர்ச்சாவதாரமா விக்கிரகமா எழுந்தருள் இருக்கணும் அப்படின்றது ஒரு பிரார்த்தனை. இன்னொரு பிரார்த்தனை, அடியனுக்கு இந்த திருக்கோலத்திலே இப்போயே மோட்சம் தரணும், தேவரீர் திருவடியிலேயே என்ன சேர்த்துக்கணும்னு பிரார்த்திச்சார். பெருமாள் அப்படியே ஆறுதுன்னு அவருக்கு அனுகிரகம் பண்ணினார். இந்த எம்பெருமான் சப்தரோமா மகர்ஷிக்காக பிரத்யட்சமா எழுந்தருளின ஸ்தலபுராண ஸ்லோகமானது சோபி சம்பிரதி சர்வேஷாம் பிராணினாம் கோச்சரி பவன் வரதோ நாம தேவேஷோ திருஷ்யதே தத்ரைவ ஹரிஹி. இந்த மகர்ஷியினுடைய பிரார்த்தனைக்கு சந்தோஷமா இறங்கி வந்த பெருமாள் அந்த மகர்ஷி கண்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்திலே உள்ள எல்லா ஜனங்களும் காணும்படி வரதன் என்கிற பெயரிலே தேவராஜனாக தேவாதி தேவனாக எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வமாக எல்லோரும் வணங்கும்படியாக ஹரிஹி எல்லோருடைய பாவங்களையும் அறுப்பவனாக. இந்த பெருமாளை போய் சேவித்த மாத்திரத்திலேயே நம்முடைய பாவம் போயிடுறது. ஹரிர் ஹரதி பாபானி அப்படின்னு பிரகலாத ஆழ்வான் தெரிவிக்கிறார். ஹரிஹி அப்படின்னு ஏன் பேர் அப்படின்னா நம்முடைய பாவங்களை அறுத்து விடுபவன். பெருமாளுடைய விக்கிரகத்துக்கு சுபாஸ்ரயம் அப்படின்னு பேரு. நல்ல விதத்திலே இருக்கக்கூடியது, நல்ல விதத்திலே நாம ஆசிரியிக்கும்படியா, அதாவது அப்ரோச் பண்ணும்படியா இருக்கக்கூடியது சுபாஸ்ரயம். அந்த சுபாஸ்ரயம்னு சொல்லக்கூடிய பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம், அதாவது பெருமாளுடைய சிலா திருமேனி பிம்பம் விக்கிரகம் எல்லாம் சொல்றோமோ இல்லையோ, அதை நாம சேவித்தோமானாலே நம்முடைய பாவம் போய் நம்ம மனசு சுத்தியாறது, அந்த பெருமாள் திருவடிகள்ல பக்தி வர்றது, சரணாகதி பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் வருது. ஆகையினாலே பார்த்த மாத்திரத்தினாலேயே பார்த்தவாளுடைய சேவிக்கிறவாளுடைய பாவங்களை ஹருக்கும் ஹரியாக தேவர்களுக்கெல்லாம் தேவனான எம்பெருமான் வரதன் என்கிற பெயரிலே இந்த திவதேசத்திலே எல்லோருக்கும் சேவை சாதித்தான் அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. அவரை கொஞ்ச காலம் ஆராதிச்சுட்டு வந்தார் விக்கிரக ரீதியா. ஆகையினாலே முதலையே விக்கிரக ஆராதனை எல்லாம் பண்ணி பெருமாளை அனுபவிச்சு ஆயிடுத்து. இப்ப பிரத்யட்சமா சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார். மனசுல எப்படி பெருமாளை சேவிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாரோ அதை விக்கிரகமா பண்ணி விக்கிரக ஆராதனமும் பண்ணிட்டு வந்தார். மனசுல நினைச்சது விக்கிரகாராதனம் பண்ணது அந்த ரெண்டு திருக்கோலத்தையும் பிரத்யட்சமா நேரைய சேவிச்சும் ஆயிடுத்து. இதுக்கு மேல இந்த பூமியிலே ஒரு க்ஷணம் எனக்கு இருக்க முடியாது, உன்னுடைய திருவடிகளுக்கு வந்துடுறேன் அழிச்சும் போன்னு பிரார்த்திச்சார். பெருமாளும் உடனே இவரை மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போயிட்டான். பெருமாள் இவருக்கு வரம் கொடுத்தது போல இன்னைக்கும் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி கொண்டு இந்த திருவல்லிக்கேணியிலே தேவ பெருமாளாக கஜேந்திரவர்தனாக சேவை சாதிக்கிறான். அடியேன் இந்த எம்பெருமானுடைய படத்தையும் ஷேர் பண்ற உற்சவருடைய படத்தை. உற்சவர் ஆச்சரியமான அழகோடு கூட சின்ன மூர்த்தியா இருக்கக்கூடியவர். மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு கீழ் 2 திருக்கரங்களை அபயஹஸ்தமும் வரதஹஸ்தமும் காட்டிக்கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். அன்னைக்கு கஜேந்திரனுக்கு ஆதி மூலமே என்ன காப்பாத்துன்னு சொன்ன போது ஒருத்தரும் நான் ஆதி மூலம் இல்லை, நான் எப்படி காப்பாத்துறதுன்னு தயங்கி பின்வாங்கி நின்ற எல்லா தேவதைகளும். அப்ப நான் ஒருத்தனே ஆதி மூலம் என்று அறிவிப்பது போல இந்த எம்பெருமான் பரதத்துவம் நானே, என்னை தவிர யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்திலே அத்தனை வேகமாக கஜேந்திரா உனக்கு பயம் வேண்டாம், நான் அபயம் தருகிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு பகவான் தன்னுடைய வலது திருக்கரத்தை காட்டி அபயம் அளித்தான் கஜேந்திரனுக்கு. அதே கஜேந்திர வரதனாக பெருமாள் இங்கே சேவை சாதிக்கிறபடினாலே வலது திருக்கை அந்த அபயமுத்திரையோடே திகழ்கிறது. காஞ்சிபுரத்திலே தேவ பெருமாளை சேவித்தாலும் வலது திருக்கரம் அபயமுத்திரை தான். பெருமாள் இடது திருக்கரத்தாலே தன்னுடைய திருவடிகளை காட்டிக் கொண்டிருக்கிறான். பெருமாள் தன்னுடைய திருவடிகளை காட்டக்கூடிய இந்த ஹஸ்தத்துக்கு, இந்த முத்திரைக்கு வரஹஸ்தம், வரமுத்ரை, வரதஹஸ்தம் அப்படின்னு எல்லாம் பெயர். முதல்ல வரதன், வரதஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல வரதன்னு சொல்றோம், சம்ஸ்கிருதத்திலே வரதஹா அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வரம் ததாதி இதி வரதஹா, வரம் தருபவன் வரதன். யார் என்ன வேண்டாலோ அந்த வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவன் வரதன். வரம் கொடுக்கும் வள்ளல், கேட்கிற வரத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல். கேட்டாதான் கொடுப்பானா அப்படின்னா சுவாமி தேசிகன் இன்னும் ஒரு படி மேல போய் அனுபவிக்கிறார் இவரை திருச்சின்னமாலையிலே. கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார். வாயை திறந்து இது ஓனோன்னு கேட்கவும் வேண்டாம். பெருமாளை சேவிக்கிறச்ச பெருமாளை நினைச்சுண்டு மனசுல நினைச்சுண்டாலே போரும். கருத மனசிலே நினைக்க, நினைச்ச மாத்திரத்திலேயே வரம் தரக்கூடியவன். ஆகையினாலே வரதன். கருத வரம் தரும் தெய்வ பெருமாள், தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமான பெருமாள் அப்படின்னு சாதிக்கிறார். அதி ஆச்சரியமா இந்த எம்பெருமானுடைய வரம் தரக்கூடிய தன்மையினாலே இவனுக்கு வரதன் அப்படின்னு பெயர். வரம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள் நம்ம பெரியவா சொல்றார். வரம் அப்படின்னா நம்மளுடைய பிரார்த்தனை, நாம இதை கேட்கிறோம் அதை கேட்கிறோம், பெருமாள் கொடுத்துடுறார். சரி, நமக்கு அத்தனை ஞானம் கிடையாது, சாதாரணமா இருக்கவா நம்ம எல்லாம்.
நாம எது கேட்டாலும் அது சரின்னு ஆயிடுமோ? ஏதோ தத்து பித்துன்னு தேவையில்லாதத வம்பு வளர்க்கக்கூடியத நமக்கு வேண்டாததை கேட்டு வச்சுடுறோம்னு வச்சுக்கோங்க. சரி கேட்டானே குழந்தைன்னு பெரும்பாலும் கொடுத்துடுறார். அப்புறம் அதனால அனுபவிக்கிறது அவஸ்தப்படுறது யாரு? நாம என்ன அவஸ்தப்படுவோம்? ஆகையினாலே பெருமாள் எத்த கேட்டாலும் கொடுப்பாரா அப்படின்னா அப்படி இல்ல. வரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்முடைய பெரியவாளுடைய திருவுள்ளம் சிரேஷ்டம் அப்படின்னு அர்த்தம். வரம் அப்படின்னா சிரேஷ்டம். எது சிரேஷ்டமோ அதைத்தான் கொடுப்பான் பெருமாள். நம்ம 1000 கேட்கலாம், நல்லது கேட்கலாம், கெட்டது கேட்கலாம், ஒரு மீடியேட்டா இருக்கிறத கேட்கலாம், எதை வேணாலும் கேட்கலாம். ஆனா எது கொடுத்தா நமக்கு நல்லதோ, எது கொடுத்தா நாம நன்னா இருப்போமோ, எது நமக்கு ஹிதம் பண்ணக்கூடியதோ, எது நமக்கு சிரேஷ்டமானதோ அதை மட்டுமே கொடுக்கக்கூடியவன் பெருமாள். ஆகையினாலே வரம் அப்படின்னா எதை வேணாலும் கொடுத்துருவான்னு நினைச்சுக்க வேண்டாம். தர்மத்துக்கு உட்பட்டு எது நியாயமான ஆசையோ, எது நியாயமான கோரிக்கையோ அதை கேட்டாதான் பெருமாள் கொடுப்பான். எனக்கு பெருமாள் என்ற பக்தி உண்டு, எனக்கு சிலதெல்லாம் ஆசை உண்டு, நான் எதை வேணாலும் கேட்பேன், பெருமாள் எனக்கு எதை வேணாலும் கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்க மாட்டான். அப்படின்றத தெரிவிப்பதற்காக வரம் அப்படின்னா சிரேஷ்டம் அப்படின்னு பூர்வாச்சாரியர்கள் ஆச்சரியமா நமக்கெல்லாம் உபதேசம் பண்றா. ஆகையினாலே இந்த வர முத்திரைன்னு சொல்லக்கூடிய வரத ஹஸ்தத்தை வைத்துக்கொண்டு என்னுடைய திருவடிகளை பற்றினால் நான் உனக்கு வேண்டும் வரமெல்லாம் கொடுத்து, வரம்னு சொல்லக்கூடிய சிரேஷ்டங்களை எல்லாம் கொடுத்து, அந்த வரங்களிலே சிரேஷ்டமான வரமான என்னுடைய திருவடிகளையும் ஒரு நாள் தருவேன், அதாவது மோட்சமும் கொடுப்பேன் என்று சொல்வது போல வரதன் என்கிற தன்னுடைய பெயருக்கேற்ப வரதஹஸ்தத்தையும் பெருமாள் காட்டிக்கொண்டு ஆச்சரியமாக சேவை சாதிக்கக்கூடியதான ஒரு காட்சி. உபயநாச்சிமாரும் பெருமாளுடைய திருமுக மண்டலத்துக்கு ஏற்ப ஒத்த அழகோடே ரூப சௌந்தரியத்தோட மலர்ந்த முகத்தோட சேவை சாதிக்கக்கூடிய காட்சி. காஞ்சிபுரத்திலே தேவ பெருமாளுடைய உற்சவருடைய உபயநாச்சிமார்கள் ஸ்ரீதேவி நாச்சியார், பூமிதேவி நாச்சியார், அவ 2 பேருக்கும் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. பெருமாளுக்கு வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் இருக்கிறத வச்சுதான் அவ ஸ்ரீதேவி பூமிதேவின்னு தெரிஞ்சுக்கலாமே ஒழிய உருவ ஒற்றுமைன்றது 2 பேருக்கும் அப்படியே இருக்கும். குறிப்பா கைய ஒரே மாதிரி தான் வச்சுட்டு இருப்பா. மற்ற திவதேசங்கள்ல எல்லாம் கைய வச்சு ஸ்ரீதேவி யாரு பூமிதேவி யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா காஞ்சிபுரத்துல மட்டும் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பா. கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நன்னா பழகினவாளுக்கு தான் பார்த்த மாத்திரத்துல யாருன்னு சொல்ல முடியும். பெருமாளோட சேர்ந்து பக்கத்துல இருக்கா அப்படின்னா அப்ப சொல்லிடலாம், பெருமாளுக்கு வலது பக்கம் இருக்கா இவா, இடது பக்கம் இருக்கிறவா இவான்னு சொல்லிடலாம். ஆனா இந்த திருவல்லிக்கேணின்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே அப்படி இல்லாமல் ஆச்சரியமா ஸ்ரீதேவி பூமிதேவி 2 பேருக்கும் வித்தியாசம் தெரியும்படியாக பெருமாளுக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் மலர்ந்த புஷ்பமும் கூம்பிய புஷ்பமும் அழகா கையில ஏந்திண்டு சிரிச்ச முகத்தோடு கூட தங்களுடைய குழந்தைகளான நம்மை வரவேற்பது போல 2 தாயார்களும் எழுந்தருள் இருப்பதுன்றது இன்னொரு விசேஷம் இந்த திவதேசத்திற்கு. பெருமாளை சேவித்துக் கொண்டே இருக்கலாம். சின்ன மூர்த்தியானாலும் அத்தனை ஆகர்ஷிக்கக்கூடிய மூர்த்தி, நம்ம அப்படியே ஈர்க்கக்கூடிய பெருமாள் இவர். இப்பேற்பட்ட உத்தமமான வரதன். இந்த வரதன் விஷயமாக திருமங்கையாழ்வாருடைய மங்களாசாசன பாசுரம். மீனமர் பொய்கை நான் மலர் பொய்வான் வேட்கையினோடு சென்றெடிந்த காணமர் வேழம் கையெடுத்து அலர கரா அதன் காலினை கதுவ ஆணையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆடி தொட்டானை தேனமர் சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. இதுதான் தேவப்பெருமாள் விஷயமா திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். இந்த பாசுரத்தினாலேதான் இந்த கஜேந்திர வரதன் திவ்ய தேசம் அப்படின்ற அந்தஸ்தை பெறுகிறான். இவனை பாடின ஒரே ஆழ்வார் திருமங்கையாழ்வார். மீனமர் பொய்கை நான் மலர் கொய்வான். நிறைய மீன்கள் செழித்து நிறைந்திருந்த ஒரு பொய்கை, ஒரு தடாகம், ஒரு குளம். அதிலே அன்னன்னைக்கு பூத்த புது தாமரை புஷ்பங்கள். நான் மலர் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா அன்னைக்கு பூத்த புஷ்பம். ஒரு வாரத்துக்கு தேவையான புஷ்பத்தை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அன்னன்னைக்கு எடுத்து சமர்ப்பிக்கிறது இல்லை. புதுசா அன்னைக்கு செடியில இருந்து பறித்து அப்படி சமர்ப்பிக்கிறது. புஷ்பம் சமர்ப்பிக்கிறோமே அதை பத்தி சாஸ்திரம் சொல்றச்ச உத்தமம் ஸ்வார்ஜிதம் புஷ்பம் அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. ஸ்வார்ஜிதம்னா தன் கையாலே கிரகித்தது. எது உத்தமமான புஷ்பம்? சுவாமி நான் 1 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப விசேஷமான வாசனையுள்ள புஷ்பங்களை எல்லாம் கூடையா வாங்கி பெருமாள் பேர்ல சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். இன்னொருத்தர் சுவாமி எனக்கு அவ்வளவு வசதி எல்லாம் இல்ல, நம்மாத்திலேயே புழக்கடையில ஏதோ ஒரு சின்ன துளசி செடி வச்சுட்டு இருக்கேன், வேற ஏதோ ஒரு பவழமல்லியோ ஒரு மல்லியோ ஏதோ வச்சுட்டு இருக்கேன் சுவாமி, அதுல என்னைக்காவது ஒரு புஷ்பம் பூக்கும், என்னுடைய கையாலே ஒரு துளசி தளத்தையும் ஒரு புஷ்பத்தையும் கிரகித்து பெருமாள் பேர்ல போடுவேன், அதுதான் என் சக்திக்கு முடியும். இது 2த்துல எது வசதி அப்படின்னா 2 பேருடைய பக்தியிலையும் ஒரு குறைபாடும் இல்லை,
இவருக்கு இத்தனை பக்தி இருக்கிறபடினாலதான் 1,00,000 ரூபாய்க்கு புஷ்பம் வாங்கி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். இவருக்கு பக்தி உண்டோ, பண்ற மனசு உண்டோ, ஆனா வசதி இல்லை, அதனால என்ன முடியறதோ அதை பண்றார். ஆனால் சாஸ்திரம் எதை உத்தமம்னு கொண்டாடுறதுன்னா தன்னுடைய கையாலே செடியிலேருந்து பறிக்கப்பட்ட புஷ்பத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிப்பதுதான் உத்தமம்னு சாஸ்திரம் சொல்றது. எது மத்தியமம் அப்படின்னா பணம் கொடுத்து வாங்காம வேற வழியில சம்பாதிச்ச புஷ்பம். உதாரணமா நம்ம ஆத்துல புஷ்ப செடி இல்ல, பக்கத்து ஆத்துல புஷ்ப செடி இருக்கு. அந்த சுவாமிகிட்ட போய், சுவாமி அடியன் ஆத்துல புஷ்ப செடி இல்ல, நம்ம ஆத்து பெருமாள் திருவாராதனத்துக்காக கொஞ்சம் புஷ்பம் கிரகிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கணும் அவரண்ட. அவர் சரின்னு சொல்லணும். அப்புறம் போய் நமக்கு தேவையான புஷ்பத்தை பறிச்சுண்டு அவருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு வரணும். அந்த மாதிரி வரக்கூடிய புஷ்பம். ஆச்சாரியன் திருவாராதனத்துக்காக சிஷ்யர்கள் கிரகித்து கொண்டு வந்து கொடுத்த புஷ்பம். இந்த மாதிரியான புஷ்பங்கள் எல்லாம் மத்தியமமான புஷ்பங்கள். விலை கொடுத்து வாங்கக்கூடிய புஷ்பமானது கொஞ்சம் அதமம். அதமம் அப்படின்னா தேர்ட் ரேட் அப்படின்ற மாதிரி சொல்றது சாஸ்திரம். இன்னைக்கு நாம வாழக்கூடிய நிலைமையில, இன்னைக்கு நாம ஓடக்கூடிய ஓட்டத்துல, இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல நம்மளால இதெல்லாம் முடியாது அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும். எப்பவுமே ஒண்ணுன்னா புரிஞ்சுக்கணும், நம்மளால முடிஞ்சதை நாம பண்ணல அப்படின்னா அது பாவம். நம்மளால முடியறது நினைச்சா பண்ணலாம், அது ஒரு விஷயமே இல்ல. ஆனா பண்ணணும்னு நினைக்கல, இல்ல பண்ணணும்னு நினைச்சா சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது தப்பு. நிஜமா எது நம்மளால பண்ண முடியலையோ அதுக்காக ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். வருத்தப்படணும், பண்ண முடியலையேன்னு வருத்தப்பட்டா போறோம். ஐயோ பண்ண முடியலையேன்னு அதை நினைச்சுட்டே உட்கார்ந்து இருக்க வேண்டாம். பெரிய தண்டனை, பெரிய பாபம், ஒரு பிரத்யவாயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு என்னென்னமோ சொல்றா, மாடி தோட்டம்ன்றா, கார்டன் ரெஸ்டாரண்ட் அப்படின்றா, ரூஃப் ரெஸ்டாரண்ட் அப்படின்றா, அது என்னமோ கார்டன், ஸ்கை கார்டன், அந்த மாதிரி என்னென்னமோ சொல்றா. மாடியில எல்லாம் தோட்டம் வளர்க்கறது, செடி வளர்க்கறது அப்படின்னு இங்கிலீஷ்ல என்னென்னமோ சொல்றா. அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்றா. நம்ம ஆத்துல விளைஞ்ச கரமுது, நம்ம ஆத்துலயே விளைஞ்ச கொடியில விளைஞ்ச கத்தரிக்காய், வெண்டைக்காய் அப்படின்னு எல்லாம் காட்டுறா நிறைய. அந்த மாதிரி ஏதானும் புஷ்பங்களை வளர்க்க முடியறது அப்படின்னா, ஒரு சின்ன துளசி செடி, ஒரு சின்ன ஒரு புஷ்ப செடி வளர்க்க முடியறதுன்னா உத்தமம். முடிஞ்சா பண்ணலாம், அதனால ஒன்றும் தப்பில்லை. ஆகையினால நான் மலர் அப்படின்னா அன்று பறித்த ஃப்ரெஷ்ஷான மலர். அன்னைக்கு போய் புஷ்கரணியிலே தீர்த்தமாடிட்டு இந்த கஜேந்திர ஆழ்வான் அன்னைக்கு பூத்த மலரை கொண்டு வந்து பெருமாளுடைய திருவடிகளிலே சமர்ப்பிப்பதுன்றது வழக்கம். அப்படி கொய்வதற்கு, அதாவது அந்த புஷ்பத்தை, தாமரை புஷ்பத்தை பறிப்பதற்கு போன போது அந்த காட்டிலே நடமாடக்கூடிய வேழம், கஜேந்திரன்னு சொல்லக்கூடிய யானை, முதலையின் வாயிலே அகப்பட்டு கொண்டு கரா அப்படின்னு சொல்லக்கூடிய முதலை அதனுடைய காலை அப்படியே கவிடுத்து, யானைக்கு தரையில பலம், முதலைக்கு நீர்ல பலம், தன்னுடைய பலம் இல்லாத பலஹீனமான ஸ்தானத்திலே யானை அதனுடைய பலம் அதிகரிக்கக்கூடியதான ஜலத்திலே இருக்கக்கூடிய முதலையினுடைய வாயிலே அகப்பட்டு கொண்டு அப்படியே குத்தி கொதறி ரத்தமா வந்துட்டு இருக்கிறது. நோயில வழியில அவஸ்தப்படுறது, பாவம் பிராணமே போயிடும் போல் இருக்கு. அத்தனை அவஸ்தையா இருக்கிறச்ச வேற வழியே இல்லாமல் எம்பெருமானே என்னை காப்பாத்து ஆதி மூலமே அப்படின்னு குரல் கொடுத்த போது பெருமாள் வந்தான். எப்படி வந்தான்? கருட வாகனத்தின் மேலே வந்தான்னு பார்த்தோம். வந்தவன் என்ன பண்ணிருக்கணும்? கருடாழ்வானுடைய வேகம் கூட போறவில்லை, இன்னும் வேகமா போனோன்னு அவனையே தூக்கி தோல்ல போட்டு வந்தான்னு சொல்றோமே, அத்தனை வேகமா வந்தவன் என்ன பண்ணிருக்கணும்? வந்த க்ஷணத்துல, அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தன்னுடைய சுதர்சன ஆழ்வான்னு சொல்லக்கூடிய சக்கரத்தை ஏவி அந்த முதலைய சம்ஹாரம் பண்ணிருக்கணுமோ இல்லையோ? ஆனா அப்படி பண்ணலையா அவன். ஆழ்வார் என்ன சொல்றாரு பாருங்க, ஆணையின் துயரம் தீர, முதலை வாயிலே அகப்பட்டு கொண்ட அந்த கஜேந்திரனுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்காக புல் ஊர்ந்து சென்று கருடாழ்வான் மேல ஏறி பயணப்பட்டு போன பெருமாள் உடனே ஆழி தொட்டிருக்கணும். ஆழி தொடுதல் அப்படின்னா சுதர்சன ஆழ்வான் அப்படியே ஒரு கண்ணால ஒரு பார்வை பார்ப்பான், அப்படியே தொடுவான். தொட்ட மாத்திரத்துல அவன் போய் சம்ஹாரம் பண்ணிட்டு திரும்ப பெருமாள் கைக்கு வந்துடுவான். அது பண்ணிருக்கணுமோ இல்லையோ? அப்படி பண்ணாமல் சென்று நின்று ஆழி தொட்டானை அப்படின்னு நின்றுன்னு ஒரு பதம் போடுறாரு. அத்தனை வேகமா காப்பாத்துறதுக்கு போய் ஆயிடுத்து, ஒரு க்ஷணம் நின்றுட்டான். ஏன் சுவாமி அத்தனை வேகமா வந்தீர், வந்த கணத்துல முதலையனுடைய காரியத்தை முடிச்சிருக்க வேண்டாமா அப்படின்னா பெருமாள் யோசிக்கிறான். கஜேந்திரனை காப்பாத்தணும், முதலைய சம்ஹாரம் பண்ணணும், ஆனா அதனால நல்லவனான நம்முடைய பக்தனான முதலைக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தும் வந்துவிடக் கூடாது, யானைக்கு எந்த விதமான ஒரு, கஜேந்திரனுக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தும் வந்துவிடக் கூடாது அப்படின்னுட்டு யானையினுடைய ஒரு கால் முழுக்க அப்படியே முதலையினுடைய வாயில இருக்கிறது. இப்போ முதலையினுடைய முகத்துல அந்த அப்பர் ஜால சக்கரத்தை ஏவினா அது அப்படி துண்டா உழுந்து போயிடும், முதல்ல செத்து போயிடும், கஜேந்திர ஆழ்வான் ரட்சிக்கப்பட்டு விடுவான். அப்படி வெற்றச்ச முதல்ல வாயில இருக்கக்கூடிய யானையினுடைய கால் எங்கேயான அடிபட்டு விடுத்துன்னா
ஏற்கனவே முதல வாயில விட்டுண்டு ரொம்ப நாளா ரத்தம் வழியறது, பாவம் வழியில் அவஸ்தப்படுறது. இன்னும் சுதர்சன சக்கரத்தினுடைய வெப்பம் வேற மேல பட்டு அத்தனை போர்ஸா சக்கரமானது போய் கீழ்ச்சி விடுத்தனா என்ன பண்றது? ஆகையினாலே எந்த ஆங்கிள் இருந்து இந்த சக்கரத்தை பிரயோகம் பண்ணினா முதல மட்டும் சாகம், கஜேந்திர ஆழ்வானுக்கு ஒரு சின்ன கீறல், ஒரு சின்ன அடி கூட படாதுன்னு பெருமாள் தன்னுடைய பக்தனுக்காக பார்த்து அந்த ஆங்கிள் நின்று பெருமாள் சக்கரத்தை ஏவுவதற்காக ஒரு நிமிஷம் நின்று யோசித்தானாம். அப்படி ஆச்சரியமா இந்த எம்பெருமானுடைய சேவையை நேர்ல சேவித்த கஜேந்திரன் கூட இவ்வளவு அனுபவிச்சிருக்க மாட்டான். நம்முடைய திருமங்கை ஆழ்வார் அத்தனை அனுபவிக்கிறார். ஆணையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை, ஒரு க்ஷணம் யோசித்து தகுந்த முறையிலே சுதர்சன சக்கரத்தை பிரயோகம் பண்ணி முதலையை கொன்றவனை, தேனமர் சோலை மாடமாமையினை திருவள்ளிக்கேணி கண்டேனே, நல்ல நீர்வளம் இருக்கு, நிறைய மரங்கள் இருக்கு, நிறைய தேன்கள் எல்லாம் கூடு கட்டி இருக்கு. அந்த தேன்கள் நிறைந்த சோலைகள், வனங்கள் நிறைய இருக்கக்கூடிய திருமயிலைக்கு உட்பட்டதான திருவள்ளிக்கேணியிலே இந்த வரதனை சேவித்தேன் என்பதாக திருமங்கை ஆழ்வாருடைய மங்களாசாசன பாசுரம். வரதருடைய திருநட்சத்திரம் ஹஸ்தம். ஹஸ்தத்தன்னைக்குதான் இந்த பெருமாள் சப்தரோமா மகர்ஷிக்கு சேவை சாதித்தார். ஆகையினாலே ஒரு ஹஸ்தத்துக்கும் இந்த எம்பெருமானுக்கு திருமஞ்சனம், வீதி புறப்பாடு எல்லாம் உண்டு. அது போக வைகாசி மாசம் இந்த எம்பெருமானுக்கு பிரம்மோற்சவம் நடக்கிறது. வைகாசி மாசம் இந்த எம்பெருமானுக்குன்னு தனியா பிரத்யேகமான வாகனங்கள்லாம் உண்டு. 10 நாள் 2 வேளையும் பெருமாளுக்கு புறப்பாடு, திருத்தேர், கருட சேவை, தீர்த்தவாரி எல்லாம் விசேஷமா உண்டு. இதுவரைக்கும் 5 எம்பெருமான்களுடைய சரித்திரத்தையும் திருவள்ளிக்கேணியிலே சேவை சாதிக்கக்கூடிய, குறிப்பா மங்களாசாசனம் பண்ணப்பட்ட 5 பெருமாள் இருக்கா. ஆழ்வார் ஏதோ 2 பேரை பாடினார், மீதி பேரை பாடலேன்னு இல்லாமல் 5 பெருமாள் இருக்கான்னா 5 பெருமாளையும் ஆழ்வார் பாடின உத்தமமான திவ்ய தேசமான திருவள்ளிக்கேணியிலே சேவை சாதிக்கக்கூடிய 5 பெருமாளையும் அனுபவிச்சுட்டோம். இது தவிர இந்த சன்னதியிலே சேவிக்க வேண்டியவை அப்படின்னா, முதல்ல நுழையறச்ச நமக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய ஆளவந்தார் சந்நிதி, பின்னாலே இருக்கக்கூடிய ஆண்டாள் சந்நிதி, ஆச்சரியமா பெரிய திருமேனியோடு சேவை சாதிக்கக்கூடிய திருமழிசை ஆழ்வார் சந்நிதி, இந்த மாதிரி ஆழ்வாராச்சாரியர்கள் சன்னதி எல்லாம் உண்டு. மணவாள மாமுனிகள் சன்னதி, திருக்கச்சி நம்பிகள் சன்னதி, சுவாமி தேசிகன் சன்னதி, கோவிலுக்கு வாசல்ல இருக்கக்கூடிய நம்மாழ்வார் சன்னதி என்ன, பேயாழ்வார் சன்னதி என்ன, ஆழ்வார்கள் சன்னதி என்ன, இப்படி நிறைய உண்டு சேவிக்கிறதுக்கு. ஒரு நாள் எல்லாம் நின்று சேவித்தா தாள் கண்டார் தாளே கண்டார், தடப்பெரும் தோள் கண்டார் தோளே கண்டார்னு இந்த எம்பெருமான்களை எல்லாம் ஆச்சரியமா சேவிச்சுட்டே இருக்கலாம். அத்தனை அழகான எம்பெருமான்கள். குறிப்பா திருமழிசை ஆழ்வாருடைய திருமேனி இந்த திவ்ய தேசத்திலே இருப்பது போல வேற எந்த திவ்ய தேசத்திலும் கிடையாது. ஆச்சரியமா அவருடைய அவதார ஸ்தலத்திலும் கூட இவ்வளவு பெரிய திருமேனி திருமழிசை ஆழ்வாருக்கு இல்ல. நல்லா ஜெய்ஜாண்டிக்கா ஆச்சரியமா உட்கார்ந்துட்டு இருப்பார். ஆழ்வார் உட்கார்ந்து இருக்கிறச்சே இத்தனை கம்பீரமா இருக்காரு, எழுந்து நின்றேர்னா எப்படி இருப்பாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமா ஆழ்வார் நமக்கு நல்லா திருடகாத்திரரா சேவை சாதிக்கக்கூடியதான ஒரு திவ்ய தேசம். இப்போ இந்த பிருந்தாரண்ய கஷேத்திர மகாத்மியம்னு சொல்லக்கூடியது 10 அத்தியாயம். அதிலே 5 எம்பெருமான்களுடைய சரித்திரமும் சொல்லப்பட்டது. இப்ப கடைசியா இந்த கஷேத்திரத்திலே இருக்கக்கூடிய தீர்த்தங்களை பத்தி ஒரு அத்தியாயத்தினால சொல்லி ஸ்தல புராணம் முடிகிறது. ஏற்கனவே பார்த்தோம், இந்த ஸ்தல புராணத்தை நாரதர் கேட்க சிவன் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். 10வது அத்தியாயத்திலே உத்தமமாக 6 தீர்த்தங்களை பத்தி சொல்லப்படுறது. அதிலே பிரதானமான தீர்த்தம் கைரவினி சரஸ்னு சொல்லக்கூடிய உத்தமமான புஷ்கரிணி. அந்த கைரவினி சரஸ்னு சொல்லக்கூடியதுதான் கோவிலுக்கு எதிரே இருக்கக்கூடிய புஷ்கரணி. அந்த புஷ்கரணியில தான் பெருமாள்களுக்கு தெப்பம் என்ன, தீர்த்தவாரி என்ன எல்லாம் நடக்கிறது. அந்த கைரவினி சரஸ்னு சொல்லக்கூடிய புஷ்கரணியிலே எவன் ஒருத்தன் ஸ்நானம் பண்ணுகிறானோ அவனுக்கு தீர்க்க ஆயுள் ஏற்படும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும், முகத்திலே நல்ல பொலிவு அதாவது தேஜஸ் கிடைக்கும், அவனுக்கு பசு புத்திர எல்லா லாபங்களும் கிடைக்கும், தகுந்த சமயத்திலே கல்யாணமாகும், குழந்தைகள் பிறப்பர், தேவையான வஸ்துக்கள் சௌகரியங்கள் எல்லாம் கிடைக்கும், அவன் பண்ணின பாவங்கள் எல்லாம் போகும், சமயத்திலே அவனுக்கு நல்ல விதத்திலே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய உத்தமமான பலன்கள் இந்த கைரவினி சரஸ்ல தீர்த்தமாடுறவாளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறை அதுல தீர்த்தமாடினாலே அவனுக்கு அபகீர்த்தி, அதாவது 4 பேர் அவனை தூஷிக்கும்படியான நிலைமை இல்லாமல் இருப்பான், அவனுக்கு அபகீர்த்தி வராது. ஒரு முறை தீர்த்தமாடினாலே அவனுக்கு நரகம் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்கு. இவன் எம்பெருமானுடைய அடியவன், இவனை நரகத்துல சேர்க்க கூடாது அப்படின்னு சித்திரகுப்தன் யமன் இவா பேசிப்பாளாம் சில பேரை பத்தி. அந்த மாதிரி பேசுறச்ச ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் கைரவணியில தீர்த்தம் ஆடிட்டான், அவனை பத்தி பேசுற, இவனை நம்ம லிஸ்ட்ல இருந்து எடுத்துடுங்கோ அப்படின்னு யமன் சொல்லுவான். ஏன் சுவாமின்னா அவன் கைரவணியில தீர்த்தம் ஆடிட்டான் ஒரு முறை, ஆகையினாலே அவன் நரகத்துக்கு வரக்கூடாது அப்படின்னுட்டு. அத்தனை உத்தமமான தீர்த்தம் அது. நரக யாதனை நரக பயம்ன்றது கிடையாது ஒரு முறை தீர்த்தம் ஆடினாலும். எல்லாத்த விட முக்கியமா
பகவத் பக்தி இன்மை, அதாவது பெருமாளிடத்திலே பக்தி இல்லாமல் ஆசை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு துஷ்டமான துஸ்ஸகமான நிலை கிடையாது. ஒரு முறை அதுல தீர்த்தமாடினாலும் பெருமாளிடத்திலே பக்தி வளருமே தவிர பெருமாளை மறந்துட்டான், பெருமாளிடத்துல அத்தனை ஈடுபாடு இல்லாம இருக்கான்னு சொல்லக்கூடியதான ஒரு அவல நிலை வராது. மாத்ருஹா பித்ருஹா சாபி பிரம்மஹா கோக்னயேவ ச மாசமேகக்னரஹா பாபைஸ்தத்ர ஸ்நாத்வா விமுச்யதே. எந்த மனுஷன் தாயார், தகப்பனார், ஆச்சாரியன், பசு இவாளையெல்லாம் வதம் பண்ணுகிறானோ, ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான், நிலைமை சரியில்லை, நேரம் சரியில்லை, பெத்து வளர்த்த தாயார் தோப்பனாரையே ஏதோ பண்ணிட்டான், தனக்கு ஞானத்தை தந்த குருவையே ஏதோ பண்ணிட்டான், பசுவை கொன்று விட்டான், அப்பேற்பட்ட பாவங்கள் எல்லாம் கூட இந்த கைரவினி சரஸ்னு சொல்லக்கூடிய உத்தமமான தீர்த்தத்திலே ஒரு மாச காலம் விசேஷமா சங்கல்பம் பண்ணிண்டு நான் பண்ணின இந்த பாவம் போக வேண்டும் என்று விசேஷமா சங்கல்பம் பண்ணிண்டு தொடர்ந்து ஒரு நாள் விடாம ஒரு மாசம் ஸ்நானம் பண்ணினானா இந்த பாவங்கள் எல்லாம் கூட போயிடுறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வர்ணஸ்தேயி சுராபஸ்ச யஸ்சான்யஹா பாபக்ருண்ணரஹ ஸ்நாத்வா மாசம் சதஸ்யாம் வை முச்யதே நாத்ர சம்சயஹ. எந்த ஒரு புருஷன் திருட்டிலே மோசமான திருட்டு மகா பாபம்னு சொல்லக்கூடிய ஸ்வர்ணஸ்தேயம் தங்கத்தை திருடுவது அதை பண்ணுடுறானோ, எவன் ஒருத்தன் மத்தியபாயி, அதாவது பிராமணன் மதுபானம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் தெளிவா சொல்றது, அந்த போதையை தரக்கூடியதான மத்தியபானம்னு சொல்லக்கூடிய போதை வஸ்துக்களை எவன் ஒருத்தன் சாப்பிடுறானோ அது மகாபாவம். அவன் இவாளெல்லாம் கூட இதே மாதிரி சங்கல்பம் பண்ணிட்டு இவா பண்ணின இந்த தங்க திருட்டு போத வஸ்து சாட்டது இந்த பாவம் எல்லாம் போனோன்னு பெருமாளை ஸ்ரத்தையா பிரார்த்திச்சுண்டு தொடர்ந்து ஒரு மாசம் இந்த கைரவினி சரஸ்லே தீர்த்தமாடினால் அந்த பாவங்களிலே இருந்து விடுபடுறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகஸ்ய து மாசஸ்ய கிருஷ்ணபக்ஷேஷ்டமீதி தௌ யஸ்ராத்த கர்ம குருதே சபித்ரூணாம் பிரியோமதஹ. எந்த ஒரு புருஷன், எந்த ஒரு மனுஷன் கார்த்திகை மாசத்திலே கிருஷ்ணபக்ஷத்திலே அஷ்டமி திதியிலே இந்த கைரவினி சரசினுடைய கரையிலே தீர்த்தமாடி பித்ருஷ்ரார்த்தத்தை பண்றானோ அந்த புருஷனரை அவனுடைய பித்ருக்கள் எல்லாம் ரொம்ப கொண்டாடுவா. இப்பேற்பட்ட உத்தமமான ஒரு குழந்தையை நாம பெற்றோமேன்னு அவனுடைய பித்ருக்கள் எல்லாம் பித்ருலோகத்திலே ஆனந்த கூத்தாடும்படியாக வாழ்வான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நகயானைவ காஷீச்ச நக்ஷேத்ரம் கௌரவந்ததா ந புஷ்கரஞ்ச சதுருஷம் தஸ்ய க்ஷேத்ரஸ்ய வைமுனே. எம்பெருமான் கண்ணனுடைய திருவடி பட்டு கண்ணன் நடமாடின பிருந்தாவனம் இருக்கிறதே வடக்கே, அதற்கு சமானமான க்ஷேத்திரம் இந்த பிருந்தாவனம்னு சொல்லக்கூடிய திருவல்லிக்கேணி கூட. இந்த திருவல்லிக்கேணிக்கு காசியோ கயையோ குருக்ஷேத்திரமோ புஷ்கரமோ கூட சமானம் கிடையாது. அப்படின்னா காசி கயா குருக்ஷேத்திரம் புஷ்கரத்தை எல்லாம் விட வசந்தது 5 எம்பெருமான்கள் எழுந்தருளி இருக்கக்கூடியதான இந்த திருவல்லிக்கேணி. கீதோயஸ்து புரா வித்பிர் முனிபிர் முனி சம்மதஹ ஸ்லோகம் ஸ்ருணுஷ்வ தேவர்ஷே தம் வக்ஷ்யாமி சமாஹிதஹ. ஆச்சரியமான இந்த ஸ்தல புராணத்தை ரிஷிகள் எல்லாம் பக்தியோடு கூட கீர்த்தனம் பண்ணினா பாடினா. அதை ஓ நாரதரே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க பக்தியோட கேளுங்கோ, உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நாரதருக்கு ருத்ரன் சொல்றார். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா இந்த ஸ்தல புராணத்தை சொல்றவா கேட்கறவா எல்லோருக்கும் நல்லது நடக்கிறது, அவளுடைய பாவங்கள் எல்லாம் போறது. அப்படியே 1000 ஸ்தல புராணத்தை நாம கதையா சொல்லலாம். ஏன் கதையா சொல்றோம் அப்படின்னா நாம தினந்தோறும் பேசக்கூடிய பாஷையிலே பேசினாதான் நமக்கு விஷயம் புரியறது, மனசுல நிக்கிறதுன்றதுக்காக நம்முடைய பேச்சு வழக்கிலே நம்முடைய பரிபாஷையிலே நாம ஆத்துல பேசுற மாதிரி பேசுறோம், தெரிஞ்சுக்கிறோம், மனசுல பதியறது விசேஷம் இல்லைன்னு இல்லை. ஆனாலும் ரிஷிகளுடைய வாக்கிலே வந்த அந்த ஒரிஜினல் ஸ்லோகம் இருக்கு பாருங்க, அதை ஒரு முறையான சொல்லணும், கேட்கணும். அப்பதான் நமக்கு விசேஷமான அனுகிரகங்கள் ஏற்படும். இப்ப ஒரு ஸ்தல புராணம், இப்ப திருவல்லிக்கேணினே வச்சுட்டோம்னா 10 அத்தியாயம் இருக்கு, ஒரு 1000 ஸ்லோகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1000 ஸ்லோகத்தையும் சொல்லி அர்த்தம் சொல்லணும், 1000 ஸ்லோகத்தையும் சொல்லி அர்த்தம் கேட்டுக்கணும்ன்றது இல்லை. ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு ஸ்லோகமான, ஒரு தீர்த்தம்னு வந்தா ஒரு ஸ்லோகம், ஒரு பெருமாள்னு வந்தா 1 or 2 ஸ்லோகங்கள் அப்படின்னு சொன்னா சொல்றவாளுக்கும் அது உத்தமமான ஒரு அனுகிரகம், கேட்டுக்கிறவாளுக்கும் உத்தமமான ஒரு அனுகிரகம். அதனால இந்த ஸ்தல புராணத்திலே ஒரு ஸ்லோகத்தை கேட்டாலும் கூட அவன் பவித்திரனா தூயவனா பாவங்களை எல்லாம் விட்டவனா ஆகிறான் அப்படின்னு சொல்றார். அந்த பலன் நாரதருக்கு மட்டும் இல்லை நமக்கும் தான் அப்படின்னு நினைச்சு பெருமைப்பட்டுக்கணும். இந்த எம்பெருமானுடைய ஸ்தல புராண ஸ்தோத்திரத்தை சொல்லுவதற்கும் கேட்பதற்கும் கொடுத்து வைத்திருக்கிறோம்னு நினைச்சு பெருமைப்பட்டுக்கணும். அதுக்காக அந்த எம்பெருமானுடைய திருவடியிலே அஞ்சலி பண்ண வேண்டும்.
ஜன்ம சகசிரங்கள் 1000 ஜன்மங்கள் கங்கையிலே ஸ்நானம் பண்ணுகிறத காட்டிலும் கைரவினி தீர்த்தத்திலே ஒரு நாள் தீர்த்தமாடினால் அது உத்தமமான பலன் அப்படின்றதுல ஒரு சந்தேகமும் வேண்டாம். அத்தனை உத்தமமான தீர்த்தம் இது அப்படின்னு சொல்றோம். நியதோ நியதாஹாரோ நியதேந்திரியமானசஹ ஸ்நாயாத் தஸ்யாம் சரஸ்யாந்து மந்திரமேத முனீதரயன். எந்த ஒரு புருஷன் நல்ல நியமத்தோட இப்படிதான் இருக்கணும். நான் விரதம் பெருமாளுக்கு ஏதோ பிரார்த்திச்சுட்டு விரதம் இருக்கேன், பெருமாள் சொன்னபடி பெருமாளுக்கு உகப்பா ஏதோ ஒரு காரியம் பண்றேன், நான் கண்டபடிக்கு இருக்க மாட்டேன், இப்படிதான் இருப்பேன், சமயத்துக்கு எழுந்துப்பேன், நன்னா சுத்தமா தீர்த்தமாடுவேன், அனுஷ்டானங்களை எல்லாம் தவறாம பண்ணுவேன், ஜபம் பண்ணுவேன், எங்க சாப்பிடணுமோ எதை சாப்பிடணுமோ அதை மட்டும்தான் சாப்பிடுவேன், எப்ப சாப்பிடணுமோ அதை மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு நியமத்தோடு கூட உடல் மனசு இதெல்லாம் சுத்தமா வச்சுண்டு தப்பான எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் எப்போதும் எம்பெருமானுடைய மந்திரத்தையே ஜபித்துக் கொண்டு எவன் இந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணுகிறானோ அவனுக்கு எல்லா உத்தமமான பலன்களும் ஏற்பட்டு மோட்சமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஆச்சரியமான இந்த கைரவினி க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது 4 வேதங்களினுடைய சாரமான பகவத்கீதையை அருளி செய்த பார்த்தசாரதி பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தினாலே ரொம்ப பவித்திரமான தீர்த்தமாக இருக்கிறது. இந்த தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணலன்னாலும் பரவாயில்லை, எடுத்து புரோக்ஷிக்கவானம் பண்ணணும். அதுவும் இல்லைன்னா பார்த்த மாத்திரத்துல கைகூப்பி சேவிக்கவானும் சேவிக்கணும். எதுவும் முடியலன்னா இருந்த இடத்துல இருந்து கைரவினி தீர்த்தமே அப்படின்னு அதனுடைய பெயரையானும் சொல்லணும். அப்படி சொன்னா அவ எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். ஆகையினாலே இந்த தீர்த்தம் சர்வ பாபஹரம், எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடியதுன்னு ஸ்தலபுராணத்திலே ஆச்சரியமா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 6 தீர்த்தங்கள்னு பார்த்தோம். அதுல பிரதானமானது கைரவினி தீர்த்தம். இந்த கைரவினி தீர்த்தம் எப்படி இருக்குன்னா பெருமாள் சன்னதிக்கு எதிரே இருக்கக்கூடியது. இந்த கைரவினி தீர்த்தத்தினுடைய 4 பக்கம், அந்த 4 திசைகள் இருக்கு பாருங்க, 4 டைரக்ஷன்ஸ், அந்த இடத்துல அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமா 5 தீர்த்தங்கள் இருக்குன்னு ஸ்தலபுராணம் சொல்றது. ஆனா இன்னைக்கு அந்த தீர்த்தங்கள்லாம் எதுவும் இல்லை, நம்மளால கண்டறிய முடியவில்லை. அந்த தீர்த்தங்கள் எல்லாம் எப்போதும் இந்த கைரவினியை சுற்றியே இருக்கும் அப்படின்னு ஸ்தலபுராணத்திலே சொன்னதினாலே இன்னைக்கு நமக்கு தெரியறதோ இல்லையோ, நாம இந்த தீர்த்தம் இங்கதான் இருக்கு, இது மீன தீர்த்தம், இது விஷ்ணு தீர்த்தம் அப்படின்னு எல்லாம் நம்மளாலே ஐடென்டிஃபை பண்ண முடியறதோ இல்லையோ, இதுதான் கைரவினின்னு தெரியறது. கைரவினியை சுத்தி எப்போதும் இந்த 5 தீர்த்தங்கள் இருக்கும்னு சொல்லப்பட்டதனாலே இன்னைக்கும் இருக்கு. அதனால கைரவனியில தீர்த்தமாடினா கைரவனியை சேவிச்சாலே போரும். அது மட்டுமல்லாமல் இந்த 5 தீர்த்தங்களும் கைரவினி சரஸ்னு சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்திலே கலக்கிறதாவும் ஸ்தலபுராணம் சொல்றது. அதனாலே கைரவினியிலே தீர்த்தமாடி அதை சேவித்துக் கொண்டாலே 5 தீர்த்தங்களை சேவித்துக் கொண்ட பலன் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கைரவினியை சுத்தி 5 தீர்த்தம் இருக்குன்னு சொன்னா என்னென்ன தீர்த்தம் எங்கெங்க இருக்கு அப்படின்னா, கைரவினி சரசுக்கு வடகிழக்கு திசை, அதாவது உத்தரபூர்வ திசா அப்படின்னு சம்ஸ்கிருதத்திலே சொல்வது உண்டு. வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். அங்கே இந்திர தீர்த்தம் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான தீர்த்தம் உண்டு. அந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணினால், அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே சங்கல்பம் பண்ணி கொண்டு ஏதேனும் தானம் பண்ணினால் ஒருத்தன் தீர்காயுசோட வாழ்வான். ஒருத்தனுக்கு ஆரோக்கியம் சரியில்லை, ஆயுள் பாவம் கம்மியா இருக்கு, அப்படி இருக்கிறவாள் எல்லாம் இந்த இந்திர தீர்த்தத்திலே தீர்த்தமாடி ஸ்நானம் பண்ணிட்டு யாருக்கான ஏதான தானம் பண்ணினா அவளுக்கு தீர்காயுசு ஏற்படும். இந்த கைரவினி சரஸ்னுடைய தட்சிண திசை, அதாவது தெற்கு பாகத்திலே சோம தீர்த்தம் என்று உத்தமமான ஒரு தீர்த்தம் உண்டு. அந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடி அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே பால், தயிர், வெண்ணெய், பட்டு வஸ்திரம் இதையெல்லாம் தானம் பண்ணினா அத்தனை நல்ல பலன்களும் ஏற்படும். ரொம்ப விசேஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. கைரவினி தீர்த்தத்தினுடைய தென்மேற்கு திசையிலே மீன தீர்த்தம் என்று ஒரு தீர்த்தம் உண்டு. அதிலே தீர்த்தமாடிட்டு அதனுடைய கரையிலே முத்து, பவழம், தேன், நெய் இதுல ஏதான ஒன்றின தானம் பண்ணினா கூட அவளுக்கு எல்லா பாவங்களும் போய் எல்லா நன்மைகளும் ஏற்படுறது. மகா பாதக நாசனம், போகவே போகாதுன்னு சொல்லக்கூடிய குரூரமான பாவங்கள் எல்லாம் அழிந்து போய் நல்ல தீர்காயுஸ் ஏற்பட்டு வாழற காலம் வரைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோட வாழ்ந்து தேவையான எல்லா ஐஸ்வர்யங்களோடு கூட நல்ல புஷ்டியோடு கூட கடைசி வரைக்கும் நன்னா நடமாடிண்டு நன்னா இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மீன தீர்த்தத்தை திருமங்கையாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே சாதித்திருக்கிறார் அப்படின்னு பெரியவாளுடைய நிர்வாகம்.
மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் அப்படின்னு இப்ப வரதன் விஷயமான பாசுரம் பார்த்தோம். அதிலே மீனமர் பொய்கை அப்படின்னா மீன்கள் நிறைந்திருக்கக்கூடிய மீன தீர்த்தம். இதுக்கு ஏன் மீன தீர்த்தம்னு பெயர்னா நிறைய மத்சியங்கள் இருக்கக்கூடிய தீர்த்தம், அதனால மீன தீர்த்தம்னு பெயர். அது ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே கையாண்டிருக்கிறார். அப்படின்னு ஆழ்வார் வாக்கிலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட தீர்த்தம் என்கிற பெருமையும் மீன தீர்த்தத்துக்கு உண்டு. இந்த ஸ்தைரவினி சரசுக்கு வடமேற்கு திசையிலே அக்னி தீர்த்தம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. பேரை பார்த்தாலே அர்த்தம் புரியும். அதுல தீர்த்தமாடுறவனுடைய பாவங்கள் தோஷங்கள் எல்லாத்தையும் அக்னியானது பஞ்சை எரித்து சாம்பலாக்குறது போல எரித்து சாம்பலாக்கி விடும். அதுல தீர்த்தமாடினவன் எல்லா பாவங்களிலிருந்தும் தோஷங்களிலிருந்தும் விடுபடுகிறான். கைரவினி சரசுக்கு உத்தர திசைன்னு சொல்லக்கூடிய வடக்கு பாகத்திலே உத்தமமான விஷ்ணு தீர்த்தம் அப்படின்னு பெருமாள் பேர்லயே ஒரு தீர்த்தம் உண்டு. அந்த தீர்த்தம் தான் இந்த 5 தீர்த்தங்களிலே உத்தமமான தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தம் 6 தீர்த்தம். அதுல கைரவினி தான் எல்லாத்தை விட உசந்ததுன்னு சொல்லி ஆயிடுத்து. கைரவினி தவிர மத்த 5 தீர்த்தங்கள்ல விஷ்ணு தீர்த்தம் தான் உத்தமமானது. இதுல தீர்த்தமாடினா அவளுடைய எல்லா பாவங்களும் போய் அவளுக்கு என்னென்னலாம் நியாயமா ஆசைப்படுறாளோ அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறது. அதனால அந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடிட்டு அதனுடைய கரையிலே எந்த தானம் வேணாலும் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி தீர்த்தங்கள்ல இங்க இந்த தானம் பண்ணினா விசேஷம்னு சொல்லப்பட்டது. ஆனால் இந்த தீர்த்தத்திலே எந்த தானம் வேணாலும் பண்ணலாம், எல்லா தானங்களும் விசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா கைரவினி சரச போலவே இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடினாலும் அவனுக்கு முக்தி ஏற்படுகிறது அப்படின்னு சாஸ்திரம் ஆச்சரியமா சொல்றது. ஆக மோட்சம் வேணும்னு நினைக்கிறவன் இந்த 5 தீர்த்தங்களாலே சூழப்பட்ட கைரவினியிலே ஸ்நானம் பண்ணா போறோம். சுவாமி, கைரவினிக்கு 5 திசையில 5 தீர்த்தங்கள் உண்டு, இதுல ஸ்நானம் பண்ணினா இந்த பலன் கிடைக்கிறது, இந்த தானம் விசேஷம் எல்லாம் சொல்றோம். ஆனா அதெல்லாம் எது எங்க இருக்குன்னு கண்ணால கூட பார்க்க முடியலையேன்னா வருத்தப்பட வேண்டாம். எல்லாமா சேர்ந்து கைரவினிய சுத்தி இருக்கு. கைரவினியில வந்து கலக்கிறதுன்னு சலபுராணத்துல சொல்லி இருக்கிறபடினாலே என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் கைரவினியிலேயே கிடைக்கிறது. கைரவினிலேயே தீர்த்தமாடிட்டு கைரவினி கரையிலேயே என்ன முடியறதோ அதை பண்ணோம்னா நமக்கு எல்லாம் கிடைக்கிறது, மோட்சம் உட்படன்றதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். மத்த 5 தீர்த்தங்களை சேவிக்க முடியலையே என்ற கவலை வேண்டாம். கைரவினியில தீர்த்தமாடினாலே அத்தனையும் கிடைக்கிறது. திருவேங்கடமலையிலே அத்தனை கோடி புண்ணிய தீர்த்தங்கள் உண்டுன்னு சலபுராணத்துல பார்க்கிறோம். அத்தனையும் சேர்ந்து சுவாமி புஷ்கரணியிலே கலக்கிறதுன்னு சொல்லப்பட்டதனாலே உத்தமமான சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடினாலே எல்லா தீர்த்தத்தினுடைய பலனும் கிடைப்பது போல இங்கே கைரவினியில தீர்த்தமாடினாலே எல்லா பலனும் கிடைக்கிறதுன்றதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு காலத்துல வடக்கே கங்கை கரையிலே முத்கலர் அப்படின்னு ஒரு மகரிஷி, பெரிய மகரிஷி, நன்னா உத்தமமான தபஸ் பண்ணிட்டு வந்தார். அந்த மகரிஷிக்கு பெருமாளை பிரத்யட்சமா சேவிக்கணும்னு ஆசை. எங்க போனா பெருமாளை பிரத்யட்சமா சேவிக்கலாம் அப்படின்னா சமீபத்துல கூட 7 ரிஷிகள் திருவல்லிக்கேணின்னு சொல்லக்கூடிய பிருந்தாரண்ய கஷேத்திரத்துல போய் தபஸ் பண்ணி பெருமாளை சேவிச்சிருக்கா. 5 பெருமாள்கள் அங்க வந்து சேவை சாதிச்சிருக்கா. அதனால அங்க போனா உங்களுடைய காரியம் சீக்கிரம் ஆகும்னு யாரோ சொல்றா அவருக்கு. சரின்னு என்ன பண்றாரு, இந்த கஷேத்திரத்தினுடைய மகிமையெல்லாம் அவ வாயாலேயே கேட்டு தெரிஞ்சுட்டு அங்க இருந்து நடந்து திருவல்லிக்கேணி வந்து சேர்ந்து விடுறார். வந்துட்டு தினம் இந்த திருவல்லிக்கேணியிலே கைரவினி தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணிக்கொண்டு தன்னுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு 5 பெருமாள்களையும் சேவிச்சுண்டு தபஸ் பண்ணிட்டு பெருமாளை சேவிக்கணும், பெருமாள் பிரத்யட்சமா வரணும்னு காத்துட்டு இருக்க. ஒரு நாள் ஜல சமாதியில பண்றார். அதாவது இந்த கைரவினி தீர்த்தத்திலே நின்று கொண்டு தன்னுடைய கழுத்து மட்டும்தான் வெளியில தெரியறது, சரீரம் முழுக்க ஜலத்துல இருக்கு. அப்படி நின்றுட்டு பெருமாளை நோக்கி உக்கிரமான தபஸ் பண்றார். அன்னைக்கு தபஸ் ஆயிடுத்து. தபஸ் முடித்து கண் விழித்து பார்க்கிறார். கண் விழிச்சு 4 திக்குலயும் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கிறார். பார்த்தா இவருக்கு எதிர ஒரு பெரிய மீன் ஒண்ணு, அதனுடைய ஆமடையா பசங்க அதனுடைய குழந்தைகள்னு பந்து மித்திர வர்க்கங்களோட பெரிய குடும்பஸ்தனா அந்த பெரிய மீன் வந்து அப்படியே ஜாலியா அந்த தண்ணியில நீந்திண்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமா அதுங்களை கொஞ்சுண்டு அப்படியே விளையாடிட்டு இருக்கு. அதை பாக்குறாரு. பார்த்த உடனே மனசுல வந்து இவருக்கு ஒரு எண்ணம் வருது. நாமளோ முற்றும் துறந்த முனி, எந்த ஆசையும் இல்லாமல் கல்யாணம் குடும்பம் எல்லாம் வானான்னு பகவானை தேடக்கூடிய ரிஷி. நம்ம கண்ணெதிர ஒரு மீன் குட்டி ஆமடையா பசங்கோ பேரம்பேத்திகள்னு ஆச்சரியமா இப்படி அன்பை பொழிஞ்சுண்டு ஒரு உத்தமமான குடும்பமா ஒற்றுமையா வாழறது. இதை பார்த்தா எங்க நமக்கும் இதை பார்க்க அந்த மாதிரி நாமளும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டிகள்னு பேரம்பேத்தியோட வாழணும்ன்ற ஒரு ஆசை வந்துட போறதோ, நம்மளுடைய வைராகியத்துக்கு எங்க ஒரு டைவர்ஷன் வந்துட போறதோன்னு பயந்து என்ன பண்றார், அந்த மீனை கூட்டு பேசுறார். ஓ உத்தமமான மத்சியமே, நீ ஒரு மீனா இருந்தா கூட ஏன் உத்தமமான மத்சியம்னு சொல்றேன்னு தெரியுமா? எவன் ஒரு முறை தீர்த்தமாடினாலே அவனுக்கு நரகம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த கைரவினி தீர்த்தத்திலேயே நீ வசிக்கிற.
அங்கேயே வாழற குழந்தை குட்டியோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்க, நித்தியம் வாழற, உனக்கு நிச்சயம் மோட்சம் உண்டு. அதனால ஒரு மீனா பிறந்தா கூட உத்தமமான தீர்த்தத்திலே பிறந்து மோட்சம் போறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய உன்னை உத்தமன்னு தான் சொல்லணும். ஆகையினால நான் உன்னை உத்தமன்னு சொல்றேன், நீ எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும். நான் வைராகியத்தோட பந்த பாசங்களை எல்லாம் துறந்து உலக இன்பங்களை எல்லாம் நினைக்காமல் பெருமாள் எப்போ வருவார்னு நினைச்சு ஜலசமாதியிலே தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் கண் முன்னால நீ இந்த மாதிரி குடும்ப குட்டியோட வந்து சந்தோஷமா இருந்தியானா அதை பார்த்து எனக்கும் அப்படி மனசுல சஞ்சலம் ஏற்பட்டு விடுமோன்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆகையினாலே தயவு பண்ணி என்னுடைய தபஸுக்கு நீ இடையூறு பண்ணாதே. நீ இந்த மாதிரி என் முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருந்தியானா என்னுடைய மைண்ட் டைவர்ட் ஆகி அது என்னுடைய தபஸுக்கு இடைந்தலா இருக்கும். ஆகையினாலே நாளைக்கு சூரியோதயத்துக்குள்ள நீயும் உன்னுடைய குடும்பமும் வேற ஏதான குளத்தை ஒரு தீர்த்தத்தை பார்த்துட்டு போயிடுங்கோ. அப்படி நீ மீறி சூரியோதயத்துக்கு அப்புறமும் இருந்தியனா என்னுடைய சாபத்தினாலே நீ இறக்க நேரிடும், நீ செத்து போயிடுவே அப்படின்னு சாபம் கொடுக்கிறார். கொடுத்தா விட்டு அந்த க்ஷணமே அந்த மீன் அந்த ரிஷியினிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவருடைய அனுகிரகத்தையும் வாங்கி கொண்டு மத்த எல்லா மீன்களையும் அழிச்சுட்டு வேற தடாகத்துக்கு போயிடுது அப்படின்னு ஸ்தல புராணம் சொல்றது. அப்படி ஒரு வாயில்லாத பட்சிகள், ஒரு மிருகங்கள், ஒரு ஜீவராசிகள் கூட மகான்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய உத்தமமான க்ஷேத்திரம், உத்தமமான திவ்ய தேசம் அப்படின்னு தெரியறது. இந்த புராணத்தை தினம் யார் வாசிக்கிறாளோ, இல்ல யாரானும் வாசிச்சா காது கொடுத்து யார் தினம் கேட்கிறாளோ அவளுக்கு அஸ்வமேத யாகம் பண்ணின பலம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தல புராணத்தை தினமும் பெருமாள் சன்னதியில வாசிக்கணும், அல்லது யாராவது வாசிக்கிறச்ச கேட்கணும். கேட்டா அஸ்வமேத யாகம் பண்ணின பலன் கிடைக்கிறது அப்படின்னு உத்தமமான பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த புராணத்துக்கு ஒரு பலஸ்ருதியையும் சொல்லி இந்த ஸ்தல புராணம் இத்தோட முடிகிறது. இந்த க்ஷேத்திரத்திலே உற்சவங்கள்னு பார்த்தா சித்திர மாசம் சிரவண நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவோணத்திற்கு தீர்த்தவாரியாவது போல பார்த்தசாரதி பெருமாளுக்கு விசேஷமா 10 நாள் பிரம்மோற்சவம். தெல்லிய சிங்கர்னு சொல்லக்கூடிய அழகிய சிங்கருக்கு ஆணி மாதம் பிரம்மோற்சவம். ஸ்ரீராமநவமி உற்சவம்னு ராமருக்கு உற்சவம் நடக்கும் விசேஷமா. வைகாசி மாசம் வரதன்னு சொல்லக்கூடிய கஜேந்திர வரத பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் உண்டு. மார்கழி மாசம் விசேஷமா ஆச்சரியமா திரு அத்தியன உற்சவம், பகல் 10 ராப்பத்து வைகுண்ட ஏகாதசி உற்சவம், அதெல்லாம் ரொம்ப நன்னா நடக்கும். சென்னையில இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள்ல ரொம்ப உத்தமமா அத்தியன உற்சவம் நடக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் அப்படின்னா கண்ணை மூடிண்டு சொல்லலாம், இதுதான் அத்தனை உத்தமமா நடக்கும். ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்தபடியா பரமபத வாசல் திறப்பு அப்படின்னா அதுல ஒரு விசேஷமா எல்லோரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. காலங்காலமா நேர போய் சேவிக்க முடியலன்னாலும் டிவி முந்தாடி உட்கார்ந்து சேவிக்கிறவா கூட மாறி மாறி 2 தான் காட்டுவா, ஒன்னு ஸ்ரீரங்கம், ஒன்னு திருவள்ளிக்கேணி. அப்படி உத்தமமா மாநிலத்தினுடைய தலைநகரத்திலே இருந்து கொண்டு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு பரமபத வாசல் சேவை சாதிக்கக்கூடியதான உத்தமமான ஒரு உற்சவம் நடக்கக்கூடிய இடம். அப்படி ஆச்சரியமான ஒரு இடம். இந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவத்திலே பகல் 10 6ஆம் நாள்ல இருந்து 10ஆம் நாள் வரைக்கும் அந்த 5 நாள் பெருமாளை மூலவரை மீசை இல்லாம சேவிக்கலாம் அப்படின்றதும் இங்க ஒரு உத்தமமான அனுபவம். அது போக ரங்கநாதன் சொல்லக்கூடிய மன்னாதனுக்கு தவண உற்சவம், பல்லவ உற்சவம் இதெல்லாம் விசேஷம். பெருமாளுக்கு பவித்திர உற்சவம் நடக்கிறது. தாயாருக்கு நவராத்திரி உற்சவம் விசேஷம். ஒரு வெள்ளிக்கிழமையும் தாயாருக்கு திருமஞ்சனம், உள்புறப்பாடு அதெல்லாம் விசேஷம். தாயார் படிதாண்டா பத்தினியானபடினாலே கோவிலுக்குள்ளதான் புறப்பாடு, தாயார் கோவிலை விட்டு வெளியில வரமாட்டா. விசேஷமா தெப்போற்சவம் 7 நாள் நடக்கிறது. இப்ப ஆச்சரியமா தெப்பம் நடந்துட்டு இருக்கு 7 நாள். அப்படின்னா முதல் 3 நாள் பார்த்தசாரதி பெருமாள் எழுந்தருளுவர், அப்புறம் மத்த 4 நாளைக்கு தலா ஒரு நாள் ஒரு பெருமாள் எழுந்தருளுவர். அப்படியா பார்த்தசாரதி பெருமாள் எழுந்தருளியா எடுத்து நிருசிம்மன் எழுந்தருள்ற இன்னைக்கு அப்படி முடிஞ்சவா அங்க போய் சேவிச்சுக்க வேண்டியது 7 நாள் தெப்போற்சவம். அது போக ஐப்பசி மூலம் மணவாள மாமுனிகள் உற்சவம் நடக்கிற அன்னைக்கு விசேஷமா இந்த எம்பெருமானுக்கு கைத்தல சேவை உண்டு. அதாவது பெருமாளை தோளுக்கினியான்னு சொல்லக்கூடிய கேடயத்திலே எழுந்தருளை பண்ணி தோல்ல தூக்கிண்டு வராம குழந்தைய போல ஆச்சரியமா கையால எழுந்தருளை பண்ணிட்டு வருது. ஒரு அர்ச்சகர் பெருமாளுடைய பின்பக்கத்தை தன்னுடைய மேல அப்படியே தன்னுடைய உடம்புல சாட்சிப்பர். இன்னும் 2 அர்ச்சகா பெருமாளுக்கு வலது பக்கம் ஒருத்தர் இடது பக்கம் ஒருத்தர் அப்படியே குழந்தைய கையில ஏந்திராப்புல ஏந்திட்டு வந்து மணவாள மாமுனிகளுக்காக பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய கைத்தல சேவை ரொம்ப விசேஷம். இதையும் சேவிப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். மாசி மகத்தன்னைக்கு சமுத்திரத்திலே தீர்த்தவாரி உற்சவம். மாசி மகத்தன்னை கார்த்தால பெருமாள் கருட சேவையிலே பக்கத்துல இருக்கக்கூடிய பீச்சுக்கு எழுந்துருவர். அங்கே பெருமாளுடைய ஸ்ரீசட்டாரிக்கு சக்கரத்தாழ்வாருக்கு விசேஷமா தீர்த்தவாரி உற்சவம் நடக்கும். நிறைய ஸ்ரீ வைஷ்ணவா பெருமாளோட சேர்ந்து அன்னைக்கு சமுத்திர ஸ்நானம் பண்ணுவா. அதே மாசி மாசத்திலே மன்னாத பெருமாளுக்கும் வேதவள்ளி தாயாருக்கும் விசேஷமா திருக்கல்யாண உற்சவம் இதெல்லாம் உண்டு. கிட்டத்தட்ட ஸ்ரீரங்கத்தை போல திருமலையை போல வருஷத்துல பெரும்பாலும் எல்லா நாள்களுமே ஏதாவது ஒரு உற்சவங்கள் நடந்து கொண்டே இருக்கக்கூடியதான ஒரு
ஏன்னா ஒரு பெருமாள் இருந்தாலே நிறைய உற்சவங்கள் இருக்கும். 5 பெருமாள் இருக்கா, இவருக்கு இது நட்சத்திரம் அவருக்கு அது நட்சத்திரம்னு மாறி மாறி ஏதான உற்சவங்கள் இருந்துட்டே இருக்கும். இந்த திவதேசத்திலே இன்னொரு விசேஷம் என்னன்னா, நல்ல ஆச்சரியமான அருளிச்செயல் கோஷ்டி, பிரபந்தத்தை மனப்பாடமா சேவிக்கக்கூடிய சுவாமிகள் நிறைய உண்டு. அத்தனை அருளிச்செயல் அதிகாரிகள் இருக்கிறபடினாலே இந்த திவதேசத்திலே இருக்கக்கூடிய அத்தனை ஆழ்வாராச்சாரியர்கள் மாச திருநட்சத்திரத்துக்கும் கூட கோஷ்டி உண்டு. அவாவா மாச திருநட்சத்திரத்துக்கு கூட ஒரு பிரபந்த சேவா காலம் பண்ணி தீர்த்தம் சட்டாடி பிரசாதம் எல்லாம் விநியோகமாகும். அப்படி ஏதான உற்சவங்கள் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய உத்தமமான திவ்யதேசம். இது போக பேயாழ்வாரும் திருமிழிசை ஆழ்வாரும் இந்த திவதேசத்திலே நித்தியவாசம் பண்ணினார்கள். அந்த அனுபவம் இந்த மாடமா மயிலைன்னு சொல்லக்கூடிய மயிலாப்பூர்ல பேயாழ்வாருடைய அவதாரம். அப்படி அவதாரம் பண்ணினவர் ஒரு இடமா தங்காம கிராமைக ராத்திரராக, அதாவது ஒரு கிராமத்திலே ஒரு ராத்திரிக்கு மேல தங்க மாட்டார். ஒரு நாள் ஒரு ஊர்ல தங்கினா அடுத்த நாள் அந்த ஊர்ல தங்க மாட்டார். ஏன்னா எங்க அந்த ஊர் பிடிச்சு போய் அது மேல பற்று வந்துட போறதோ, இந்த ஊர் நமக்கு சொந்தம்னு பூமி மேல ஆசை வந்துட போறதோ அப்படின்னுட்டு எது மேலேயும் பற்று இல்லாம பெருமாளை சேவிக்கிறதே குறியா இருக்கணும்னு ஒரு நாள் ஒரு ஊர்ல தங்கிண்டே போகக்கூடியவர். என்ன கிடைக்கிறதோ சாப்பிடுவா, சாப்பிட கிடைக்கலன்னா தீர்த்தம் சாப்பிட்டு பட்னி இருப்பா, ஆனா பெருமாளை மட்டும் தியானம் பண்ணிட்டு அனுபவிச்சுட்டு இருப்பா. அப்படி ஒரு உத்தமமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தார். அப்படி வாழ்ந்துட்டு வரச்ச பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்னு சொல்லக்கூடிய இந்த 3 முதலாழ்வார்களும் திருக்கோவலூரிலே சந்தித்துக் கொண்டு இவா 3 பேரும் 3 திருவந்தாதிகளையும் பாடி எம்பெருமானை நேர சேவித்தார். பெருமாள் நேர வந்து சேவை கொடுக்கிறான், 3 திருவந்தாதிகளை பாடினான். இப்படி பல காலம் இவா 3 பேருக்கும் பெருமாள் சேவை சாதித்த அந்த ஊர்ல இருந்துட்டு அந்த பெருமாளை அனுபவிச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் திரும்ப பழையபடி அவாவா ஒருத்தர் ஒரு திசைக்கு ஒரு நாள் ஒரு இடத்துல தங்கறதுன்னு அப்படி பெருமாளை தியானம் பண்ணிட்டு பல திவதேசங்களை சேவிச்சுண்டு பல காலம் வாழ்ந்துட்டு வந்தா. அப்படியா மயிலையில அவதாரம் பண்ணின பேயாழ்வார் தான் அவதாரம் பண்ணின மயிலைக்கு அருகே இருக்கக்கூடியதான திருவல்லிக்கேணி என்கிற இந்த திவதேசத்திற்கு வந்தார். வந்தவர் 5 பெருமாளையும் சேவித்து ரொம்ப ஈடுபாட்டோட மங்களாசாசனம் பண்ணினார். மங்களாசாசனம் பண்ணிட்டு அந்த பெருமாளுக்கு ஏதான கைங்கரியம் பண்ணணும், இங்கேயே நித்தியவாசம் பண்ணணும்னு தோணித்து இவருக்கு. எங்க போனாலும் ஒரு ராத்திரிக்கு மேல தங்காதவருக்கு என்னமோ இந்த ஊருக்கு வந்து இந்த பெருமாள் எல்லாம் சேவிச்சா விட்டு இங்கேயே தங்கி நிறைய கைங்கரியம் பண்ணணும்னு தோணித்து என்ன பண்ணினார், கோவிலுக்கு பக்கத்திலே ஒரு இடத்த நந்தவனமா மாத்தி அங்க துளசி புஷ்பங்களை எல்லாம் பயிரிட்டு, எப்படி பெரியாழ்வார் வடபத்திரசாயிக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணினாரோ அந்த மாதிரி துளசி புஷ்ப கைங்கரியங்களை எல்லாம் பெருமாளுக்கு பண்ணிட்டு ஆச்சரியமா வந்தார். அதுக்கு தீர்த்தம் எல்லாம் சேர்க்கறதுக்காக ஒரு கிணறையும் தன்னுடைய கையாலே நிர்மாணம் பண்ணினார். இப்படி புஷ்பத்தொண்டும் துளபத்தொண்டும் பண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படி பேயாழ்வார் எந்த இடத்திலே அந்த நந்தவனத்தை அமைத்தாரோ அந்த கிணறு தன்னுடைய கையாலே தோண்டினார்னு சொல்லப்படுறதோ அதெல்லாம் பெருமாளுடைய மாட வீதியிலே பெருமாளுக்கு இடது பக்கத்திலே, அதாவது நம்மாழ்வார் சந்நிதி வாகன மண்டபத்துக்கு கொஞ்சம் உள்ள போனோமானா பெருமாளுடைய மாட வீதியிலே ஆச்சரியமா எழுந்தருளி இருக்கிறது. பெருமாளுடைய வடவண்ட மாட வீதி வடக்கு மாட வீதியிலே இருக்கிறது. ஆச்சரியமான சன்னதி பெய்யாழ்வாருக்கு, அவசியம் சேவிக்க வேண்டும். இப்படி இவர் துளசி கைங்கரியம் பண்ணிட்டு வர சமயத்திலே அப்போ திருமிழிசை ஆழ்வாரா ஸ்ரீ வைஷ்ணவரா இல்லை. சாக்கியம் கற்றோம் சமன் கற்றோம் சங்கரனார் இயற்றிய ஆகமநூல் ஆராய்ந்தோம்னு எல்லாம் அவரே சொன்னது போல பல மதங்களிலே இருந்து கொண்டு எது நிலையான மதம், எது பரம்பொருளை கொண்ட மதம், எது மோட்சம் தரோம்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு மதத்திலையும் கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டு வரார். அப்படி வாழ்ந்துட்டு வர சமயத்திலே திருவல்லிக்கேணியிலே பேயாழ்வாரை சந்திக்க நேரும் போது அவர் சைவ சமயத்தை சேர்ந்தவராக நெத்தியிலே திருநீருன்னு சொல்லக்கூடிய விபூதியை பூசிண்டு ருத்ராட்சம் எல்லாம் அணிந்து கொண்டு சிவனை வழிபடக்கூடிய சிவனடியாராக வந்து கொண்டிருக்கிறார். பேயாழ்வார் கைங்கரியம் பண்ணக்கூடிய நந்தவனம் வழியா அப்படியே வரார். அப்ப பேயாழ்வார் அவரை பார்க்கிறார். இவர் இத்தனை மதங்களிலே போய் அத்தனை நூல்களையும் கற்றறிந்த ஞானி, ஆனா இன்னமும் தெளிவு ஏற்பட்டு எது பரம்பொருள்னு இவர் தெரிஞ்சுக்கலையே. இப்ப என்னமோ சிவன் தான் பரம்பொருள் அப்படின்ற மாதிரி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காரு, இவரை திருத்த வேணும் அப்படின்னு பேயாழ்வார் மனசிலே ஒரு எண்ணம் வருது. உடனே அவருக்கு எப்படி புரிய வைக்கிறது, அவருடைய கவனத்தை எப்படி ஈர்க்கிறது, அவரோ சிவபக்தியிலே திளைத்து மூழ்கி போயிட்டு இருக்கார், அவர் எப்படி மாத்துறது அப்படின்னுட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு செடியை புடுங்கி அதை அப்படியே தலை கீழா நடுறார். செடியை எப்படி நடுவோம், நாம வேர் கீழே இருக்கும், செடியினுடைய உச்சி மேல இருக்குமோ இல்லையோ, அதை பிடுங்கி வேர் மேல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி செடி தலை கீழே நடுறார். நட்டுட்டு ஒரு உடஞ்ச பாத்திரம், ஓட்ட பாத்திரம், அதுல தீர்த்தம் எடுத்தா ஒரு சொட்டு கூட நிக்கல, எடுக்கிறச்சே மொத்தம் கணத்துல ஊந்துடுறது. அந்த மாதிரி ஒரு ஓட்ட பக்கெட்டோ என்னமோ அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை தீர்த்தத்தை எடுத்து இந்த தலைகீழ நட்ட செடிக்கு கொட்டின்னு இருக்கார். இத சிவபாக்கியர் பார்த்துட்டு
என்ன இது வேறு பூமியில இல்லைன்னா செடி எப்படி வளரும்? செடியை தலைகீழ நட்டுருக்கார், அதுவும் போராதுன்னு ஜலம் ஒரு சொட்டு கூட நிக்கலன்னு தெரிந்தோம், ஓட்ட பாத்திரத்துல ஜலத்தை வாரி இறைச்சுட்டு இருக்காரு, இவர் என்ன இந்த மாதிரி இருக்கார் அப்படின்னுட்டு இவரு கோவம் கொடுத்து நேர போய் ஒரே வார்த்தை கேட்டார், நீர் பேயரோ அப்படின்னா உனக்கு பேய் பிடிச்சு கொடுத்தோ, என்ன பண்றோன்னு தெரியாம நடந்துக்கிறீரே, என்ன சுவாமி இது அப்படின்ற மாதிரி கேட்க பேயாழ்வார் ஆச்சரியமா ஒரு பதில் சொல்றார், ஆமாம் எம்பிரானுக்கு நான் பேயனே, பெருமாளுக்கு நான் பேய் தான், பெருமாள்னு வந்துட்டா பேய் பிடிச்ச மாதிரி பக்தியா வந்துடுவேன். பகவானுடைய பக்தி எனக்கு மனசுக்குள்ள வந்துடுத்து பெருமாளை ஒரு க்ஷணம் நினைச்சுண்டேனானா பேய் பிடித்தவனை போல பித்து பிடித்தவனை போல மாறிடுவேன். ஆகையினாலே எம்பெருமானுக்கு நான் பேயனே, ஆனால் பேயோடு ஆடிக்கு பேயனல்ல அப்படின்னு ஆச்சரியமா ஒரு பதில் சொன்னார். பேயோடு ஆடி அப்படின்னா எங்கு பேய்கள் நடமாடும்? ஸ்மசானம்னு சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே இடுகாட்டிலே பேய்கள் எல்லாம் நடமாடும். அந்த பேய்களோட சேர்ந்து நடனமாடக்கூடிய ருத்ரன், அந்த சுடுகாட்டு சாம்பலை வாரி உடம்பிலே பூசிக்கொண்டு அந்த பேய்களோடு நடனமாடக்கூடிய பேயன், பேய்களோடு பேயாகவே நடனமாடிக்கொண்டு வசிக்கிறபடியினாலே ருத்ரனை பேயன்னு குறிப்பிடுறார். அந்த பேயோடு ஆடிக்கு பேயன் அல்ல, கேவலம் பேயோட ஆடுற ஒருத்தனுக்கு நான் பக்தன் அல்ல, நான் எம்பெருமானுக்கு ஸ்ரீமன் நாராயணனுக்கு பக்தன் அப்படின்னுட்டு இவர் சொல்லவே உடனே அவரு கோபம் கொடுத்து, யார் உண்மையான பரம்பொருள் அப்படின்றத பத்தி வாதம் பண்ணலாம் வாங்கோ அப்படின்னு ரெண்டு பேரும் உட்கார்ந்து வேத வேதாந்தங்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து அதெல்லாம் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதம் பண்ணி கடைசியில ஸ்ரீமன் நாராயணனான பரம்பொருள் அவன்தான் உலகத்தை படைத்தான் காக்கிறான், அவன் தான் மோட்சம் தருவான் அப்படின்ற சொந்த சித்தாந்தத்தை பேயாழ்வார் திருமழிசையாழ்வாருக்கு உபதேசிக்க அவரும் இவரிடத்திலே வாதத்திலே தோற்று போய் திருமகள் கேள்வனான ஸ்ரீமன் நாராயணனே முழு முதற் கடவுள் பரம்பொருள் என்பதை உணர்ந்து அந்த நிமிஷத்திலே வைஷ்ணவரா மாறி நாராயணன் படைத்தான் நான்முகனை அப்படின்னு சொல்றது போல ஆச்சரியமா நான்முகன் திருவந்தாதியை பாடி பரம ஸ்ரீ வைஷ்ணவரா மாறினர். திருமழிசையிலே அவதாரம் பண்ணின ஆழ்வாரானபடியினாலே திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு பெயர் பெற்றார். ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள்னு பேயாழ்வார் புரிய வச்சுட்டார். புரிஞ்ச உடனே நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த விபூதின்னு சொல்லக்கூடிய அந்த சின்னத்தை அழித்து விட்டு கழுத்திலே அணிந்து கொண்டிருந்த ருத்ராட்சத்தை தன்னுடைய இடது கையாலே அறுத்தெறிந்தார். வலது கையாலே கூட தொடக்கூடாதுன்னு இடது கையாலே அறுத்தெறிந்து விட்டு கைரவெளியிலே தீர்த்தமாடி திருமணிட்டு கொண்டு பரம ஸ்ரீ வைஷ்ணவரா மாறி பெரியாழ்வாரை ஆச்சாரியனாக கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எல்லாம் கற்றுக்கொண்டு எம்பெருமானுடைய தியானத்திலே பல வருஷ காலங்கள் எழுந்தருளி கொண்டிருந்தார். அப்படி இருந்ததான ஒரு ஆச்சரியமான ஒரு க்ஷேத்திரம் இது. அப்படி பேயாழ்வாருடைய திருவடியிலே சாஷ்டாங்கமா தண்டன் சமர்ப்பித்து, சுவாமி என்ன ஸ்ரீ வைஷ்ணவனா உம்முடைய சிஷ்யனா நீங்கள் அங்கீகரிக்க வேணும், எனக்கு ஆச்சாரியர் நீர் தான், பெருமாள் தான் பரம்பொருள் எனக்கு உணர வைத்த சுவாமி நீர் தான் ஆச்சாரியர், எனக்கு நீரே என்ன ஒரு வைஷ்ணவனா ஒரு பாகவதனா இவன் நம்மை சேர்ந்தவன் என்கிற அபிமானத்தை தர வேணும் அப்படின்னு பிரார்த்திக்க அவரும் திருமழிசையிலே பிறந்தவரானபடியினாலே திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு அவருக்கு பெயர் சூட்டி ஆச்சரியமா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு இங்கேயே வாழ்ந்துண்டு வாங்கோன்னு சொல்ல 400 வருஷ காலங்கள் இந்த கைரவினி சரஸ் கரையிலே கைரவினியிலே தீர்த்தமாடிக்கொண்டு மகா யோகியானபடியினாலே பெருமாளை மனசிலே தியானம் பண்ணுவதாகிற யோகத்திலே 400 வருஷ காலங்கள் எழுந்தருளி கொண்டிருந்தார் திருமழிசை ஆழ்வார். இப்படி இந்த க்ஷேத்திரம் சிவவாக்கியரை திருமழிசை ஆழ்வாராக மாற்றின க்ஷேத்திரம், சம்பிரதாயத்திற்கு ஒரு ஆழ்வாரை கொடுத்த க்ஷேத்திரம். பேயாழ்வாருக்கு திருமழிசையாழ்வார் சிஷ்யரான க்ஷேத்திரம், திருமழிசையாழ்வாருக்கு பேயாழ்வார் ஆச்சாரியரான க்ஷேத்திரம். இப்படி பல கைங்கரியங்கள் நடைபெற்ற இடம், பல விசேஷங்கள் உடைய இடம். பேயாழ்வார் தன்னுடைய கையாலே கிணறும் நந்தவனமும் அமைத்து பெருமாளுக்கு துளபத்தொண்டு புஷ்பத்தொண்டு புரிந்த க்ஷேத்திரம். திருமழிசையாழ்வார் 400 வருஷ காலங்கள் யோகத்திலே எழுந்தருளி இருந்த க்ஷேத்திரம்னு பல க்ஷேத்திரங்கள் இந்த திருவல்லிக்கேணிக்கு உண்டு. இன்னைக்கும் இந்த ரெண்டு ஆழ்வார்களும் பல வருஷ காலம் எழுந்தருளி பெருமாளை அனுபவிச்சபடியினாலே இவா ரெண்டு பேருடைய திருநட்சத்திரத்துக்கும் 10 நாள் கோஷ்டி உண்டு. இங்கே 10 நாள்ல 4000 திவ்ய பிரபந்தமும் சேவித்து பூர்த்தி பண்ணுவா. தினம் கோஷ்டி உண்டு. கார்த்தால சாயங்காலம் 2 வேளையும் 4000 திவ்ய பிரபந்தத்தை பூர்த்தி பண்ணி விசேஷமா சாத்துமரம் நடக்கும். திருமழிசை ஆழ்வாருக்கும் பேயாழ்வாருக்கும் அப்படி விசேஷமான இடம். குறிப்பா பேயாழ்வாருக்கு திருமழிசை ஆழ்வார் சிஷ்யரானபடியினாலே திருமழிசை ஆழ்வாருடைய திருநட்சத்திரமான தை மகத்தன்னைக்கு பேயாழ்வாருடைய திருமேனியிலே சூட்டின திருத்துழாய் புஷ்ப மாலை, அவர் மேல சாத்தின பட்டு வஸ்திரம், பேயாழ்வாருக்கு நைவேத்தியம் பண்ணின அம்ச பண்ணின அவர் சாட்ட பிரசாதம், இது எல்லாத்தையும் தலை மேல வச்சுண்டு மேலதாளத்தோட சாமரம் போட்டுண்டு திருமழிசை ஆழ்வாருக்கு பிரசாதமா சமர்ப்பிப்பா.
ஆச்சாரியன் உடுத்து கலைந்த பீதகவாடைன்னு சொல்லக்கூடிய பேயாழ்வார் திருமேனியிலே உடுத்து கலைந்த சால்வையை இவருக்கு போத்தி, அவர் திருமேனியிலே சாத்திக் கொண்ட திருத்துழாய் சரம் புஷ்பமாலை எல்லாம் இவர் கழுத்துல ஆசீர்வாதமா போட்டு, அவருடைய சந்தனம் இதெல்லாம் இவருக்கு சாத்தி, அவர் சாட்ட பிரசாதத்தை இவருக்கு ஆச்சாரிய பிரசாதமா கண்டருள பண்ணி ஆரத்தி பண்றதுன்றது இன்னைக்கும் விசேஷமான வைபவமா நடக்கிறது. இதை நம்ம சேவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இப்படி ஒரு ஆழ்வாருடைய பிரசாதம் இன்னொரு ஆழ்வாருக்கு ஏற்படுவது என்பது திருமூழ்சை ஆழ்வாருக்கு பேயாழ்வாருடைய பிரசாதமும், மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வாருடைய பிரசாதமும்னு இந்த 2 இடத்துலதான் பார்க்க முடியும். பெரியாழ்வாருக்கு ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் பிரசாதம் ஏற்பட ஒரு வழி உண்டு. ஆனால் அவள் பிராட்டியா தாயாரா பெருமாளை கல்யாணம் பண்ணிண்டு பெருமாளுடைய பிராட்டிமார்கள்ல ஒருத்தியா ஆயிட்டபடியினாலே அது இல்லை. அப்படியே ஆச்சரியமா விசேஷமான ஒரு ஏற்பாடுகள்லாம் நடக்கக்கூடிய ஆச்சரியமான திவ்யதேசம். இந்த விஷயம், அதாவது பேயாழ்வார் கைங்கரியம் பண்ணினது, திருமிழிசை ஆழ்வார் ஆழ்வார் ஆனது, இதெல்லாம் திவ்ய சூரி சரித்தைன்னு சொல்லக்கூடிய பூர்வாச்சாரிய கிரந்தத்திலேயே விசேஷமாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். ஏதோ கட்டுக்கதை அப்படியே காதுல சொல்லிட்டு வர செவி வழி கதைன்னு எல்லாம் கிடையாது. இதெல்லாம் உண்மை. ஆச்சரியமா ஐப்பசி சதயம் பேயாழ்வாருக்கு சாத்துமர வரும்படியா 10 நாள் உற்சவம், தை மகம் சாத்துமர வரும்படியா திருமிழிசை பிரானுக்கு 10 நாள் உற்சவம். இது ஒண்ணு. இது இந்த திவதேசத்திற்கு ஏற்பட்ட ஆழ்வார்களுடைய சம்பந்தம். இந்த திவதேசத்திற்கு நிறைய ஆச்சாரியர்களுடைய சம்பந்தமும் உண்டு. அதிலே நம்முடைய சம்பிரதாயத்திற்கு உயிர் நாடியா இருக்கக்கூடிய ஜெகதாச்சாரியனான நாயக ரத்தனம் போல இருக்கக்கூடிய சுவாமி எம்பெருமானார் ராமானுஜருடைய அவதாரத்திற்கு இந்த பெருமாள் தான் காரணம் அப்படின்றது ஒரு உத்தமமான விஷயம். கீதாச்சாரியனே எம்பெருமானாக அவதரித்தான். கீதையை உபதேசம் பண்ணின இந்த பார்த்த சாரதி பெருமாள் தான் ராமானுஜரா அவதாரம் பண்ணினா அப்படின்னு 6000 படி குரு பரம்பரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமாள் எல்லா அடியவர்களையும் காக்க வேணும் என்பதற்காக எளியவனா இந்த திருவல்லிக்கேணியிலே கீதாச்சாரியனா கீதையை உபதேசம் பண்ணின பார்த்த சாரதியா விக்கிரக ரூபத்திலே சேவை சாதிக்கிறான். அது எல்லோருக்கும் தெரியும். அதுவும் போராது, மனுஷாலா வந்து அவளுடைய நடவடிக்கைகளை எல்லாம் திருத்தி அவளை நல்வழிப்படுத்தி அவளை மோட்சத்துக்கு அனுப்பணும்னு பெருமாளுக்கு திருவுள்ளம். அதனால பெருமாள் தான் மனித வடிவத்திலே அவதாரம் பண்ணணும்னு நினைச்சுட்டானா மனசுல. கலியுகத்திலே ஸ்ரீபெரும்புதூரிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஆசூரி கேசவ சோமயாஜின்னு சொல்லக்கூடிய சுவாமி, அவருடைய தர்மபத்னியான காந்திமதி அம்மையார், இவா 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை. அவ தங்களுக்கு குழந்தை பிறக்கணும்ன்றதுக்காக பக்கத்துல இருக்கக்கூடியதான நல்ல வரப்பிரசாதமான க்ஷேத்திரமான திருவல்லிக்கேணிக்கு வந்து இந்த கைரவினி தீர்த்தத்திலே தீர்த்தமாடி அதனுடைய கரையிலே சில காலம் வசித்துக் கொண்டு தினமும் போய் பார்த்தசாரதி பெருமாளையும் மற்ற பெருமாள்களையும் சேவிச்சுண்டு அங்கேயே பெருமாளை ஆராதனம் பண்ணிட்டு இருந்தா. அப்படி பண்ணிட்டு இருக்கிற சமயத்திலே ஒரு நாள் அவ தூங்கிட்டு இருக்கிறச்ச ஸ்வப்னத்திலே பார்த்தசாரதி பெருமாள் அவ கனவுல அவளுடைய ஸ்வப்னத்துக்கு போய், கீதாச்சாரியரான நாமே உமக்கு குழந்தையா வந்து பிறப்போம் அப்படின்னு பெருமாள் சொல்றார். இதுக்கு முன்னாலேயே ருச்சிகரமான ஒரு சம்பவம் உண்டு. திருக்கச்சி நம்பிகள் தன்னுடைய அவதார ஸ்தலமான பூவிருந்தவல்லியிலே நந்தவனம் வச்சுருந்தார். அங்கிருந்து புஷ்பம் துளசி எல்லாம் பறிச்சுட்டு தினம் காஞ்சிபுரத்துக்கு போய் தேவ பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு அவருக்கு ஆளவட்டம் பரிமாறிட்டு அவரோட பேசிட்டு வர்றதுன்றது வழக்கம். அப்படி வர சமயத்திலே நடுவுல வந்து தொடர்ந்து வரமே அப்படின்னு இலைப்பாறுவதற்காக ஸ்ரீபெரும்புதூரிலே எங்கேயாவது ஒரு ஆத்துவாசல் திண்ணையில உட்கார்ந்துப்பார், கொஞ்சம் சமபரிகாரம் பண்ணிப்பார். அந்த மாதிரி ராமானுஜருடைய ஆத்துவாசல் திண்ணையில உட்கார்ந்த போது இவர் பெருமாளோட பேசக்கூடியவரானபடியினாலே நிறைய பக்தர்கள் பெருமாள் இடத்துல இதை கேட்டு சொல்லுங்க அதை கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புவா. இவர் வந்து சொன்னாரானா அந்தபடி பண்ணுவா அந்த காலத்துல. அந்த மாதிரி இந்த ஆசூரி கேசவ சோமயாஜி சுவாமி பல நாள் குழந்தை இல்லாம இருக்கு, எங்களுக்கு எப்படி பெருமாள் அனுகிரகம் பண்றார், எப்ப குழந்தை பிறக்கும்ன்றதெல்லாம் பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்ப இவரும் பெருமாள் இடத்திலே பிரார்த்திக்க, சமுத்திரக்கரையில இருக்கக்கூடிய கைரவினி சரஸ் கரையில இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி உபதேசத்திற்கு போய் இவா பெருமாளை சேவிச்சுண்டு அங்க வந்து கண் வளர்ந்தா தூங்கினா நான் அவளுக்கு அனுகிரகம் பண்றேன்னு பெருமாள் சொல்ல, அதுக்கப்புறம் தான் இவா திருவல்லிக்கேணிக்கு போறா. போய் தீர்த்தமாடி கொஞ்ச காலம் வசித்து பெருமாளை நன்னா சேவிச்சுட்டு வர சமயத்துல சொப்னத்துல பெருமாள் வந்து நீங்க புறப்பட்டு உங்க ஆத்துக்கு போங்க, நானே உங்களுக்கு குழந்தையா உங்க வயிற்றுல வந்து பிறக்கிறேன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார். அதே போல இவா ஸ்ரீபெரும்புதூருக்கு போய் சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்த கொஞ்ச நாள்லயே அந்த அம்மா காந்திமதி அம்மையார் கர்ப்பம் தரித்து 10 மாசங்கள் உடையவரை தன்னுடைய வயிற்றிலே சுமந்து சித்திரை திருவாதிரை அன்னைக்கு ஆச்சரியமான நம்முடைய சம்பிரதாயத்திற்கு ஒரு சூரியன் போலே திகழக்கூடிய ராமானுஜர்னு சொல்லக்கூடிய உலகம் போற்றும் உத்தம ஆச்சாரியரை பெற்றெடுத்தால். அப்படி பெற்றெடுத்து அந்த ராமானுஜர்
பகவானுடைய அவதாரமானபடியினாலே அந்த பகவானே பரம்பொருள் என்பதை எல்லோருக்கும் உணர்த்தக்கூடிய ஒரு ஆச்சாரியராய் பல பேருக்கு ஞானத்தை ஏற்படுத்தி கொண்டு பலரை திருத்திக் கொண்டு பலருக்கு சமாசிரயன சரணாகதிகளை பண்ணி வைத்துக் கொண்டு அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே அவர்களை சேர்ப்பித்துக் கொண்டு திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆக்கி அருளினார் அப்படின்னு ராமானுஜர் நூற்றந்தாதியிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெருமாளே பல அவதாரம் எடுத்து பல விதமா நம்மள எல்லாம் திருத்தணும்னு முயற்சி பண்ணினான். ஆனா நாம எல்லாம் திருந்துற பாடு இல்லை. அப்படியே திருந்தி போனாலும் ஒருத்தர் 2 பேர் தான் வைகுண்டத்துக்கு போனாலும். ஆனா ராமானுஜர் அவதாரம் பண்ணி அவருடைய காரியங்களை எல்லாம் பண்ணி வச்ச உடனே கணக்கே இல்லாமல் கும்பல் கும்பலா வைகுண்டத்துக்கு போனாலும். அப்படி பலரை மோட்சத்திற்கு அனுப்பிய உத்தமமான ஆச்சாரியரான ராமானுஜராக அவதரித்தது இந்த திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் தான் அப்படின்றதான் ஒரு உத்தமமான அனுபவம். அன்னைக்கு பெருமாள் அர்ஜுனனுடைய தேர்தட்டிலே நின்று கொண்டு பார்த்தனுக்கு சாரதியா கீதைய உபதேசம் பண்ணினா. அதனால கீதாச்சாரியன் ஆறாம். ஆனா அந்த கீத ஸ்லோகத்தை சேவித்த மாத்திரத்துல நமக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுடுறதோ தெரியாதோ இல்லையோ? அர்த்தம் தெரியணும்னா நல்ல ஒரு ஆச்சாரியர் நமக்கு அதுக்கு விளக்கம் சொல்லணும். அப்போ சில உத்தமமான விசேஷமான கிரந்தங்களுக்கெல்லாம் மத்தவா அர்த்தம் எழுதுறதை காட்டிலும் யார் அந்த புஸ்தகத்தை சொன்னாலோ அவளே அர்த்தம் எழுதினா விசேஷம். உதாரணமா சுவாமி தேசிகன் கூட நிறைய கிரந்தங்கள் எழுதினார். ஆனா சில கிரந்தங்கள் ரொம்ப கடினமான கிரந்தம், ரொம்ப முக்கியமான கிரந்தம்னா அதுக்கு சுவாமியே வியாக்கியானம் எழுதியிருக்கார். ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா தத்துவமுக்தா கலாபம் அப்படின்றது ஸ்ரீபாஷ்யத்தை போல ஒரு உத்தமமான கடினமான கிரந்தம் சுவாமி தேசிகன் அருளி செய்ததுல. அதை நிச்சயம் ஒரு விசிஷ்டாத்வைத்தியம் தெரிந்து கொள்ள வேணும், ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுட்டு இருக்கணும்ன்றதுனால சுவாமி என்ன பண்ணார், அது ரொம்ப முக்கியம்ன்றதுக்காக அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தானே விளக்கம் எழுதினார். அதற்கு சர்வார்த்த சித்தின்னு பெயர். அந்த கிரந்தத்தை கத்துண்டோமானா நம்ம என்னென்னலாம் எதிர்பார்க்கிறோமோ நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும், எல்லா லாபங்களும் கிடைக்கும். அதனால சர்வார்த்த சித்தின்னு பேர். அந்த மாதிரி தானே தான் அர்த்தம் எழுதினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவாமி தேசிகன ஒழிய, அதாவது இந்த புஸ்தகத்தை எழுதின சுவாமி தேசிகன ஒழிய இதுக்கு உண்மையான அர்த்தத்தை யாராலும் சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உத்தமமான ஒரு கிரந்தம். வித்வான்களே அப்படி மயங்கி பயணிக்கக்கூடியதான ஒரு கிரந்தம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரிதான் பகவத்கீதையும். ஏன்னா 1,00,000 ஸ்லோகங்களுக்கு மேல என்ன சொல்றோம் பாரதத்திலே, அதனுடைய சாரத்தை ஒரு 700 ஸ்லோகங்களா கொடுத்திருக்கான். எல்லா வேதாந்தங்களையும் சுருக்கி ஒரு 700 ஸ்லோகங்களா கொடுத்திருக்கான்னா அது எத்தனை பெரிய பொக்குஷமா எத்தனை கடினமான விஷயமா இருக்கணும். அதுக்கு அர்த்தம் சொல்லணும்னா அவனாலதான் சொல்ல முடியும், வேற யாரால சொல்ல முடியும்? அதனால பார்த்தசாரதி பெருமாள் அன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்திலே கீதையை உபதேசம் பண்ணினா, இன்னைக்கு ராமானுஜனா அவதாரம் பண்ணின போது அந்த கீதைக்கு விளக்கம் எழுதினா, உரை எழுதினா, அதுதான் கீதா பாஷ்யம். அன்னைக்கு மூலத்தை உபதேசம் பண்ணினவன் இன்னைக்கு ராமானுஜரா அவதாரம் பண்ணி கலியுகத்திலே அதுக்கு அர்த்தத்தை எழுதி காலக்ஷேபம் சொல்லி பல பேருக்கு கீதையினுடைய பொருளை தெரிவித்தருளினான். அன்று மாயவன் தெய்வத் தேரினில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் வந்த நம் ராமானுஜன். அன்னைக்கு துவாபர யுகத்திலே அர்ஜுனனுடைய தேர்தட்டிலே கண்ணன் கீதையை உபதேசம் பண்ணினா, கேட்கிற மாத்திரத்துல நமக்கெல்லாம் புரியல சுவாமி, அத்தனை கஷ்டமான ஸ்லோகங்கள், அத்தனை விஷயம் இருக்குதுல. அவனுடைய வாக்காலேயே சொன்னா நன்னா இருக்கும்னு நினைச்சோம். அவனே கலியுகத்துல ராமானுஜரா அவதாரம் பண்ணி அதனுடைய அர்த்தமெல்லாம் தெரியும்படியா கீதா பாஷ்யம் கொடுத்துட்டான் அப்படின்னு திருவரங்கத்தமுதனார் கொண்டாடுறார். இந்த விஷயம் ராமானுஜாரிய திவ்ய சூரி சரித்தை அப்படின்ற ஒரு கிரந்தத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ராமானுஜருடைய அவதாரத்திற்கு காரணம், இந்த எம்பெருமானே ராமானுஜரா அவதாரம் பண்ணினார், கீதையினுடைய அர்த்தத்தை பிரவசனம் பண்ணினார் அப்படின்ற விசேஷங்களும் இந்த திவதேசத்திற்கு உண்டு. இந்த திவதேசம் விஷயமாக பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய பாடல். திரிந்துழலும் சிந்தைதனை செவ்வே நிறுத்தி புரிந்து புகண்மின் புகன்றான் மருந்தாம் கருவல்லிக்கேணியாம் ஆக்கம் கதிக்கு கண்ணன் திருவல்லிக்கேணியான் சீர். ஐம்புலன்கள்னு சொல்லக்கூடிய இந்திரங்களிலேயே மனசு எப்பவும் போயிட்டு இருக்கு மனுஷாளுக்கு. கண் எதையோ பார்த்து அலையிறது, காது எதையோ கேட்கறது, வாய் எத்தையோன்னு சாட்டுன்னு இருக்கு. அந்த மாதிரி இந்திரியங்கள் எல்லாம் எது மேலேயோ போயின்னு இருக்கு. அப்படி அலபாஞ்சின்னு இருக்கிற மனச ஒருமுகப்படுத்த முடியல. திரிந்து விழலும் சிந்தையானது ஒருமுகப்பட்டிருக்கணும், ஒரு கான்சென்ட்ரேஷனோட இருக்கணும். அப்பதான் ஒரு காரியத்தை பண்ண முடியும், பெருமாளை தியானிக்க முடியும், பெருமாளை அடைய முடியும். அப்படி இல்லாமல் கேவலம் இந்திரிய சுகங்களிலே ஆசைப்பட்டு கொண்டு எங்கேயோ ஒண்ணு எப்படியோ ஒண்ணு குரங்காட்டமா தெரிஞ்சுட்டு இருக்கிறது மனசு. அதை என்ன பண்ணணும்? அப்படி தெரியாம ஒரு இடமா நிறுத்தி வைக்கணும். செவ்வே நிறுத்தி அப்படின்னா, இவன் எப்படி ஒரு இடத்துல இருந்தா எங்கேயும் போகாம அசையாம இருக்கானோ அந்த மாதிரி இவனுடைய மனசு கூட
காத்தை விடவும் வேகமாக பயணம் பண்ணக்கூடிய இவனுடைய மனசு கூட எங்கும் அலைபாயாமல் ஒரு இடத்துல நிற்கணும். அந்த மாதிரி செவ்வே நிறுத்த வேணும் மனசை. அப்படி நிறுத்தி திருவல்லிக்கேணியிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய கண்ணன் பார்த்தசாரதி எம்பெருமானுடைய சீர் கீர்த்தியை புரிந்து புகண்மின், அந்த எம்பெருமானுடைய அருமை பெருமைகளை எல்லாம் முதல்ல கத்துக்கணும், கேட்கணும், கேட்டு கத்துக்கணும், கத்துண்டு புரிந்து கொள்ள வேணும். ஏதோ இவர் சொன்னார் அதை கேட்டு நான் அப்படியே சொல்றேன் அப்படின்னு இல்லாமல் அவர் சொல்றச்சையே அந்த எம்பெருமானுடைய அனுபவம் மனசுல வரணும். அங்க போய் பெருமாளை சேவிக்கிறச்ச அந்த அனுபவத்தை எல்லாம் நாம உணரணும். அப்படி அனுபவத்தினாலே உணர்ந்ததை மற்றவாளுக்கு சொல்றச்சதான் அது ரசிக்கும். இல்ல எங்கேயோ படிச்சதை எங்கேயோ கேட்டதை அப்படியே ஒப்பிக்கிறோம் அப்படின்னா அப்பவும் பலன் உண்டு. ஆனால் அனுபவத்திலே உணர்ந்ததை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பலன் அப்படின்றது அப்போ கிடையாது. பலன் அப்படின்றத விட அந்த அனுபவமே வாய்க்காது. புஸ்தகத்துல பார்த்துட்டு ஒரு விஷயத்த சொல்றதுக்கும் நேர போய் அனுபவித்து ஒரு விஷயத்த சொல்றதுக்கும் நிறைய உண்டு. அதே மாதிரி இப்ப அடியன் போல இருக்கிறவா ஏதோ 4 பெருமாளை பத்தி 4 ஊரை பத்தி சொல்லிட்டு வரும். நீங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா கேட்கறீங்க. அங்க போக முடியலன்னாலும் இந்த சமயத்திலேயே அந்த இடத்த கண் முன்னாடி கூட்டுன்னு வந்துட்டீங்கன்னு எல்லாம் அத்தனை தூரம் ஆழங்கால் பட்டு அனுபவிக்கிறீங்க. அந்த அனுபவம் இங்கேயே ஏற்பட்டாலும் கூட நாளைக்கு அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் இதையெல்லாம் நினைச்சுண்டு சேவிக்கிறங்கோ, அல்லது இங்க சொன்ன 10 விஷயத்துல ஒரு விஷயமோ 2 விஷயமோ ஞாபகம் வச்சுண்டு அங்க போய் அனுபவிக்கிறீங்கோ அப்படின்னா அதனுடைய அனுபவமே தனி. இல்ல சில பேர் ஒரு காலத்துல பல முறை ஒரு திவ்யதேசத்துக்கு போயிருப்பா, ஆனா இதெல்லாம் தெரியாது. இப்ப தெரிஞ்சுண்டா விட்டு அவ சேவிச்சதை ரிலேட் பண்ணி பார்த்தாலானா ஆஹா அன்னைக்கு சேவிச்சமே அதுக்கு இத்தனை ஆச்சரியமான பிரபாவங்கள் எல்லாம் உண்டா அப்படின்றச்சே மனசு அப்படி குளிர்ந்து போயிடும். இதெல்லாம் தான் நமக்கு அனுபவம். இப்படிதான் நாம காலத்தை நல்ல கதியிலே கழிக்க வேணும். ஆகையினாலே பெருமாளுடைய கீர்த்தியை எந்த பெருமாள் திருவல்லிக்கேணியிலே இருக்கக்கூடிய கண்ணன் பார்த்தசாரதி வெங்கடகிருஷ்ணனுடைய சீர்னு சொல்லக்கூடிய புகழை கீர்த்தியை புரிந்து புகண்மின். நீங்க புரிஞ்சுக்கோங்க, முதல்ல மனசுல உள்வாங்கிக்கோங்க, அனுபவிங்க, அந்த அனுபவத்தோட சொல்லுங்கள். அப்படி சொன்னா புகன்றால் அதனால என்ன பலன் சுவாமி? பார்த்தசாரத்தின்னு 4 வாரமா கத்தின்னு இருக்கா, நானும் கேட்டு இருக்கேன். என்ன பலன்? அதனாலே என்ன பலன் தெரியுமோ? கருவல்லிக்கு மருந்தாம். வள்ளின்னா கொடின்னு அர்த்தம், கருன்னா கர்ப்பம், கர்ப்ப கொடிக்கு மருந்து அப்படின்னா திரும்பவும் பிறக்க மாட்டான். இந்த கர்ப்பம் தாயினுடைய கருன்னு சொல்லக்கூடிய அந்த கொடி போன்றது. அது ஒரு கொடி அப்படியே படரும், படர்ந்து அப்படியே பெருசா வளரும், காய் கொடுக்கும், பழம் கொடுக்கும், அந்த பழம் அப்படியே உதிர்ந்து விதையாகும், திரும்பவும் கொடி முளைக்கும். அப்படி ஜென்மா சுழற்சியா வந்துட்டே இருக்கிறது. நமக்கு போன ஜென்மா அதுல பண்ண பாவ புண்ணியங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஜென்மா, திரும்ப அதுல பண்றது கேரி ஓவர் ஆறுது அடுத்த ஜென்மா அப்படின்னு கொடி போல நம்முடைய கரு, நாம உற்பத்தி ஆகக்கூடிய கரு கர்ப்பம்ன்றது அப்படியே செழித்து வளர்றது. என்னைக்குமே இவன் டார்கெட்டை போய் அடையிறதே இல்லை. வாழ்நாளெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கான், பல ஜென்மங்கள்ல கஷ்டப்படுறான். அதுக்கெல்லாம் ஒரு மருந்து வேணும். பிறவி என்னும் நோய்க்கு மருந்து வேண்டும். என்ன மருந்து தெரியுமோ? திருவல்லிக்கேணி எம்பெருமானுடைய பெருமைகளை புரிந்து கொண்டு மற்றவாளுக்கு சொல்றதே மருந்து. ஸ்தலபுராணம் என்ன சொல்லிட்டு, ஸ்தலபுராணத்தினுடைய ஒரு ஸ்லோகத்தை சொன்னாலோ கேட்டாலோ அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும். ஸ்தலபுராணத்தை தினம் கேட்கிறவாளுக்கு அஸ்வமேதையாக பலனே கிடைக்கும்னு எல்லாம் சொல்றதோ இல்லையோ, அதேதான் இவரும் சொல்றார். இந்த எம்பெருமானுடைய பெருமையை புரிந்து கொண்டு அனுபவித்து சொன்னால் அவனுக்கு ஜென்ம பரம்பரை இல்லை அப்படின்னா இனிமேல் பிறக்கவே மாட்டான். அப்ப என்ன கிடைக்கும்? பிறவி இல்லைன்னு சொல்லி ஆயிடுத்து, பிறக்க மாட்டேன்னு ஆயிடுத்து. அப்படின்னா என்ன கைவல்யமா? ஏதோ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு தன்னைத்தானே அனுபவித்துக் கொண்டு அப்படி வேஸ்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியதான ஒரு அனுபவமா? அப்படி இல்லை. மா கதிக்கு ஏனியாம், கருவல்லிக்கு மருந்தாம். கர்ப்ப பரம்பரை இல்லாம போயிடுறது, ஜென்மா இல்லைன்னு சொல்லி ஆயிடுத்து. சூப்பர். அதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு, மோட்சம்னு. அது வேணுமே. மா கதி அப்படின்னா சிறந்த உத்தமமான பரமபதம் மோட்சம். அதுக்கு ஏணி, ஏணின்னா லேடர். பரமபதம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, நாம இங்க இருக்கோம். எப்படி சுவாமி நம்மளால பரமபதத்துக்கு போறது? இங்க இருந்த ஒரு ஏணி போட்டா அந்த ஏணியில ஏறி பரமபதத்துக்கு போயிடலாமோ இல்லையோ? அந்த மாதிரிதான் சுவாமி தேசிகன் பரமபத சோபானம் அப்படின்னுட்டு பரமபதத்துக்கு படி கட்டுறேன்னுட்டு ஒரு பிரபந்தம் பண்ணினார். அந்த மாதிரி இவர் சொல்றார், இங்க இருந்து பரமபதத்திற்கு ஒரு ஏணி போட்டா அந்த ஏணியில ஏறி பரமபதத்துக்கு போயிட்டு ஆனந்தமா இருக்கலாமோ இல்லையோ? அந்த ஏணி எது தெரியுமோ? இந்த திருவல்லிக்கேணி பெருமாளுடைய பெருமைகளை அறிந்து உணர்ந்து புரிந்து கொண்டு அனுபவபூர்வமா மற்றவாளுக்கு சொல்றது. அப்படின்னா நீ மட்டும் பெருமாளை அனுபவிக்காதே, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாயின்னு சொல்றது போல உனக்கு தெரிந்த பகவான் விஷயமான அனுபவத்தை பிறரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பண்ணினியானா நீ பிறக்க மாட்டே, உனக்கு மோட்சமும் உண்டு. நன்னா புரிஞ்சுக்கணும். பிறக்காம இருக்கிறதுன்றது வேற, அப்படியே இருந்துட்டா அது கைவல்யம்னு பேர், அது வேண்டாம். அதுக்கும் மேல ஒண்ணு உண்டு, மோட்சம். அதுதான் நிலையானது. அதனாலே மனச பல விஷயங்கள்ல அலைய விடாம
நம்ம பிறக்காம செய்யக்கூடியதும் மோட்சம் தரக்கூடியதுமான திருவல்லிக்கேணி பெருமாளினுடைய பெருமைகளை உணர்ந்து புரிந்து அனுபவித்து மற்றவாளுக்கு சொல்லுங்கோன்னு உபதேசிக்கிறார். இந்த விஷயம் ஆச்சரியமா பிள்ளை பெருமாள் ஐயங்காராலே சொல்லப்பட்டது, ஸ்தல புராணத்திலேயும் தெரிவிக்கப்பட்டது. இதையெல்லாம் தியானம் பண்ணும்படியான விஷ்ணு ஸ்தலாதர்ஷ ஸ்லோகமானது கியாதே கைரவினி சரஸ் ஸ்ருதபுரே சேஷே விமானே சுபே பூர்வாம்போதி சமீக்ஷணஸ்ச சததம் ஸ்ரீவேதவல்யான்விதः சம்சாராம்புதிதாரிணம் பிரணமதாம் கீதார்த்தசந்தாயினம் பார்த்தாயைவ ச பார்த்தசாரதிமகம் தியாயாமி நிஸ்ரேயசே. கியாதே கைரவினி சரஸ் ஸ்ருதபுரே. திருவல்லிக்கேணி என்று இந்த திவதேசத்திற்கு எதற்கு பெயர் வந்தது? கைரவம் அப்படின்னா அல்லி புஷ்பம், கைரவினி அப்படின்னா அல்லி கொடி, கைரவினி சரஸ் அப்படின்னா அல்லி புஷ்பங்கள் கொடியோடு பலர்ந்து வளர்ந்திருக்க கூடியதான குளம்னு பெயர். ஆகையினாலே கைரவினி சரஸ்ன்னு சம்ஸ்கிருதத்துல சொன்னாலும் அல்லி கேணின்னு தமிழ்ல சொன்னாலும் ஒண்ணுதான். கேணி அப்படின்னா குளம். அந்த குளத்தை வைத்து அந்த சரஸை வைத்துத்தான் ஊருக்கே பெயர். அதனாலே கைரவினி சரஸ் என்கிற அந்த குளத்தினுடைய பெயராலே பிரசித்தமாக அறியப்படுகிற திருவல்லிக்கேணி என்கிற திவதேசத்திலே சேஷே விமானே சுபே, சேஷ விமானத்தின் நிழலிலே பூர்வாம்போதி சமீக்ஷணஸ்ச சததம், கிழக்கு சமுத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறபடியாக எப்போதும் எழுந்தருளி இருப்பவனாக ஸ்ரீ வேதவல்யான்விதா, வேதவல்லி தாயாரோட கூட பிரியாமல் எப்போதும் பெருமாள் நித்தியவாசம் பண்ணுகிறான். அவன் யார் தெரியுமோ? சம்சாராம்புதி தாரினம். தாரி அப்படின்னா படகுன்னு அர்த்தம். அம்புதி அப்படின்னா சமுத்திரம். சம்சாராம்புதி அப்படின்னா சம்சாரமாகிற சமுத்திரம், பிறவின்னு சொல்லக்கூடிய பெரும் கடல். அதை கடத்து வைக்கக்கூடிய படகா இருக்கான் பெருமாள். சம்சாரமாகிற கடல்ல நீச்சல் தெரியாத நாமெல்லாம் அப்படி மூச்சடைச்சு அப்படி எப்ப போயிடுமோன்னு அப்படி இப்படி தவிச்சுட்டு இருக்கோம். நாம சொல்றதுக்கு இல்ல ஒன்னும் அத்தனை கஷ்டப்பட்டு இருக்கோம். நம்மளை கரை சேர்க்கணும்னா ஒரு படகு வரணும். அந்த படகுல ஒரு படகோட்டி நம்மளை ஏத்தி தூக்கி போட்டு கரை கொண்டாந்து சேர்த்தாதான் தப்பிப்போம், உயிர் பொழைப்போம். அந்த படகு யாருன்னா பெருமாள். படகோட்டி யாரு அப்படின்னா ஆச்சாரியன். இங்க விசேஷம் என்னன்னா பெருமாளே பெருமாளாவும் இருக்கான், ஆச்சாரியனாவும் இருக்கான். கீதாச்சாரியனும் இல்லையோ, ஆகையினாலே அவனே படகு, அவனே படகோட்டி, அவனே தூக்கி போட்டு வந்து கரை சேர்த்துடுவான், தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்துக் கொள்வான். அப்படி இருக்கக்கூடியவன் எல்லோராலும் வணங்கப்படக்கூடியவனாக கீதையினுடைய அர்த்தத்தை உபதேசம் பண்ணக்கூடிய பார்த்தசாரதியா, சரம ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை மூலவராகவும் உற்சவராகவும் அபிநயம் பண்ணி காட்டிக்கொண்டு பார்த்தனுக்காக சேவை சாதித்த பார்த்த சாரதியா எல்லோராலும் தியானிக்கப்படக்கூடியவனாக, எல்லோருக்கும் எல்லா மேன்மைகளையும் ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியவனாக எம்பெருமான் இங்கே எழுந்தருளியிருக்கிறான் அப்படின்னு ஆச்சரியமா சொல்றது. இதுல ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? இந்த ஸ்லோகத்திலே எந்த திவ்யதேசத்தினுடைய ஸ்லோகத்துக்கும் இல்லாத ஒரு மகிமை இதற்கு உண்டு. எப்படின்னா, கைரவினி சரஸ்ருதபுரேன்னு திருவல்லிக்கேணின்னு திவ்யதேசத்தினுடைய பெயரை சொல்லிட்டார். சேஷே விமானே சுபேன்னு சேஷ விமானம்னு சொல்லிட்டார். சேஷ விமானம் யாருடைய விமானம்னு பார்த்தோம்? தேவ பெருமாளுடைய விமானம். இன்னைக்கு அனுபவித்த கஜேந்திரவர்தனுடைய விமானத்துக்கு சேஷ விமானம்னு பெயர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊர் பெயர் ஒண்ணுதான், மாறப்போறது இல்ல. விமானம் சேஷ விமானம். பெருமாள் கிழக்க பார்த்திருக்காருன்னு சொல்றா. நிருசிம்மனை தவிர நிருசிம்மன் மேற்க பார்த்துட்டு இருக்கார், ரங்கநாதன் வடக்க பார்த்துட்டு இருக்கார், ராமன் தெற்க பார்த்துட்டு இருக்கார். அப்ப கிழக்க பாக்குறவா யாரு? கஜேந்திரவர்தனும் பார்த்தசாரதின்னு சொல்லக்கூடிய வெங்கடகிருஷ்ணனும் மட்டும்தான் கிழக்க பாக்குறா. பூர்வாம்போதி சமீக்ஷணஸ்ச அப்படின்னு சொல்லும் போது கிழக்கு கடலை பார்த்தபடி இருக்கா அப்படின்னு சொல்ற போது யார் ரெண்டு பேர் வரா இங்க? இந்த கஜேந்திரவர்தனும் பார்த்தசாரதி பெருமாளும் வரா. கஜேந்திரவர்தன சேஷ விமானம்னு விமானத்தினாலே குறிப்பிட்டுட்டார், அதனால அவர் விட்டுடலாம். கிழக்கு கடலை பார்த்த மாதிரி இருக்கான் அப்படின்னா பார்த்தசாரதியை சொல்லலாம். இது வரைக்கும் அவரை சொல்லலை, அதனால அவர்னு வச்சுக்கலாம். தாயார்னு வரைச்ச வேதவள்ளி தாயார்னு சொல்றார். பார்த்தசாரதிக்கு தாயார் யாரு? ருக்மிணி பிராட்டி. ஆனா வேதவள்ளின்னு சொல்றதுனால இங்க தாயாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து மன்னாத பெருமாளையும் வேதவள்ளியும் சொல்றார். எங்கெல்லாம் பெருமாளை சொன்னதாரதோ அங்க பிராட்டியும் சேர்த்து சொன்னதாருது, எங்க பிராட்டிய சொன்னதாரதோ அங்க பெருமாளையும் சேர்த்து சொன்னதாருதுன்றது நம்ம சம்பிரதாயம். இப்ப வேதவள்ளின்னு சொன்னா மன்னாத்தனும் சேர்ந்து வந்துட்டாருங்க, பார்த்தசாரத்தின்னா ருக்மிணியும் சேர்ந்து வந்துருவாங்க இல்லையா? ஆகையினாலே வேதவல்யான்விதா அப்படின்னுட்டு அந்த மன்னாதனுடைய நாச்சியாரை குறிப்பிடுகிறார். ஏன்னா ஒரு கஷேத்திரத்திலே பெருமாள் பக்கத்துல உபயநாச்சிமாரா தாயார் இருக்கா, பெருமாள் மார்புல திருமார்பு நாச்சியாரா தாயார் இருக்கா.
பெருமாளோட கூட சில கோவில்ல தாயார் இருப்பா, நாச்சியார் கோவில் இருக்கிற மாதிரி, திருவள்ளிக்கேணில இருக்கிற மாதிரி அது உண்டு. தனி கோயில் நாச்சியாரா தனி ராஜ்யம் பண்ணக்கூடிய தனி சன்னதி தாயாரும் உண்டு. இவாள்ல யார் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அதிகாரார்ச்சைன்னு சொல்லக்கூடிய தனி கோயில் நாச்சியார் தான் பிரதானம். ஏன்னா அவ பெருமாளுக்கு சமானமா தானும் ஒரு சன்னதியில ஒரு விமானத்தின் கீழே இருந்து கொண்டு ராஜ்யம் பண்றபடினாலே. இந்த கோவில்ல 5 பெருமாள் இருந்தாலும் தனி கோயில் நாச்சியார் மன்னாதனுடைய தர்மபத்னியான வேதவள்ளி தான். ஆகையினாலே அந்த தனி கோயில் நாச்சியார்ன்ற ஏற்றம் தெரிவதற்காக அவளை தனியா குறிப்பிடுறார். சம்சாராம்புதி தாரினம், சம்சார கடலை கடத்தி வைக்கக்கூடிய படகா இருக்கான். கீதையினுடைய அர்த்தத்தை உபதேசம் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். பார்த்தனுக்கு கீதையினுடைய அர்த்தத்தையும் கீதையையும் உபதேசம் பண்ணின பார்த்த சாரதியா இருக்கான். அவனை நான் தியானிக்கிறேன் அப்படின்னுட்டு எல்லா பெருமாளையுமே ஸ்தல புராணத்துல கொண்டாந்துட்டார் சுவாமி. எல்லா பெருமாளையும் கொண்டாந்துட்டார். அப்படி ஆச்சரியமா மத்த பெருமாள்கள் எத்தனை பேரையும் ஒரே ஸ்லோகத்துல சேர்த்து சொல்லக்கூடிய உத்தமமான ஸ்லோகம். கியாதே கைரவினி சரஸ் ஸ்ருதபுரே சேஷே விமானே சுபே பூர்வாம்போதி சமீக்ஷணஸ்ச சததம் ஸ்ரீவேதவல்யான்விதः சம்சாராம்புதிதாரிணம் பிரணமதாம் கீதார்த்த சந்தாயினம் பார்த்தாயைவ ச பார்த்தசாரதிமகம் தியாயாமி நிஸ்ரேயசே. இங்கே சம்சாராம்புதி தாரினம்னு சொன்னார் இல்லையோ, சம்சார கடலை கடத்து வைக்கிறவன்னுட்டு. அப்படின்னா என்ன? சம்சாரத்தை கடக்கணும்னா மோட்சத்துக்கு போகணும்ன்ற ஆசை இருக்கணும், முமுட்சுவா இருக்கணும் அவன். முமுட்சுக்கள் உபாசிக்க வேண்டிய தேவதை அப்படின்னா பிராட்டியை எப்போதும் தன்னோடையே வச்சுட்டு இருக்கிற பெருமாள், ஒரு ஸ்ரீனிவாசன், ஒரு நிருசிம்மன், அந்த மாதிரி. முமுட்சு உபாசிக்க வேண்டிய தேவதை லட்சுமி நிருசிம்மனானபடினாலே இந்த அழகிய சிங்கரை சம்சாராம்புதி தாரினம் அப்படின்ற வார்த்தையினாலே குறிப்பிடுகிறார். இப்படி ஒரு இடத்திலையும் எம்பெருமான் பிராட்டியோடு சேர்த்து சொல்லப்பட்டு 5 எம்பெருமான்களையும் க்ஷேத்திரத்தையும் தீர்த்தத்தையும் சேர்த்து மங்களாசாசனம் பண்ணின உத்தமமான தியான ஸ்லோகம் இது. இப்படி இந்த தீர்த்தங்களையும் இந்த எம்பெருமான்களையும் அனுபவித்துக் கொண்டு அவனுடைய அனுகிரகத்தினாலே எல்லா நன்மைகளையும் பெற்று அவன் திருவடிகளை அடையக்கூடிய பாக்கியம் எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும் என்பதாக 5 எம்பெருமான்கள் பிராட்டிகளினுடைய திருவடிவாரங்களிலே பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறோம். இதோட திருவல்லிக்கேணி திவ்யதேச வைபவம் முடிகிறது. பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம்.